ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் யூனிட் 8 அப்படின்ற ஒரு டாபிக்ல இருந்து கிட்டத்தட்ட 200 கொஷின்ஸ் பார்க்க போறோங்க. சார் என்ன சார் சொல்றீங்கன்னா, கண்டிப்பாங்க இந்த 200 கொஷின்ஸ் வந்து மேபி உங்களுக்கு 10 to 12 10 கொஷின் கேட்டாலும் 12 கொஷின் கேட்டாலும் ஈஸியா கிராக் பண்ற மாதிரி ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். பயப்படவே தேவையில்லை. யூனிட் 8ல என்ன கேட்கட்டும், திருக்குறளா இருக்கட்டும், அவங்க எந்த கேள்வி கேட்டாலும், எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் எப்படி எலிமினேஷன் பண்ணலாம், எப்படி அட்டன் பண்ணலான்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லிடுறேன். ஸோ என்ன பண்றீங்கன்னா, அந்த லைவை ஃபுல்லா கவனிச்சுட்டே வந்துட்டே இருங்க. அட் த சேம் டைம்ல ஆன்சர் பண்ணிட்டே இருங்க. ஸ்பீடாவே போயிடலாம், நமக்கு டைம் இல்லைன்ற ஒரே காரணத்தால. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? ரெடி? கிமு 19ஆம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ் நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் எவை? இப்ப நல்ல கொஸ்டின் தானே. சாலமன்ற ஒரு அரசன் இருக்காரு, அவருக்கு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருள் எது? தமிழ்நாட்டு கப்பல்கள் மூலமாக முக்கியமா. அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் பி, மயில் தோகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள். இது மூன்றையும் கொண்டு போயிருப்பாங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. சரியான இணையை தேர்வு செய்க. குஜராத்ல ஜோதிபா பூலேன்னு சொல்லியிருக்கேன். கேரளால நாராயணகுரு ஐயன் காளி சொல்லியிருக்கேன். தமிழகத்துல ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், அயோத்திதாசர் சொல்லியிருக்கேன். இதுல எது சரியான விடை? இந்த ஸ்பீட் பத்தாதுங்க, இன்னும் பயங்கர ஸ்பீடா வரணும். குட் குட் குட். அப்ப ஆப்ஷன் சி 1 and 2 மட்டும்தாங்க ரைட்டு. சரிங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருப்பாரு. ஸோ இது கிடையவே கிடையாது. அடுத்ததுங்க, ஆதி திராவிடர், ஆதி அந்திதர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வார்த்தைகளை பயன்படுத்துமாறு பரிந்துரை செய்தவர் யார்? இவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பூனா ஒப்பந்தத்துல கையெழுத்தும் போட்டிருப்பாரு. இதாங்க க்ளூ உங்களுக்கு. காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் நடக்கல, பூனா ஒப்பந்தம், அதுக்கு கையெழுத்து போட்டவர் யாருன்னா இவர் தான். எக்ஸாக்ட்லிங்க. ஆப்ஷன் சி, மயிலை சின்னசாமி, சரி சின்ன தம்பி ராஜான்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா MC ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அழைக்கவர். அடுத்ததுங்க, நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார்? யூனிட்ல ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின்ங்க. இந்த காஞ்சிபுரத்துக்கு வந்திருப்பாங்க. திருநாவுக்கரசரா இருக்கட்டும், காளிதாசரா இருக்கட்டும், யுவன் சுவாங்க, ஐயோ 3 பேருமே இருக்காங்களே சார். அப்ப நகரங்களில் சிறந்தது எதுன்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா காளிதாசர். ஆப்ஷன் சி தாங்க கரெக்ட். சரி, இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணிக்கலாம், 200க்கு 200 யார் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பீடாவே முடிச்சிடலாம். அப்ப நகரங்களில் சிறந்தது என்று கூறியவர் யாரு? காளிதாசர். அடுத்தது பொறுத்துக்க, பொறுமையா மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். திராவிட இயக்கம், தொழிலாளன் என்ற பத்திரிகை, தனித்தமிழ் இயக்கம், GVS சரித சுருக்கம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, திராவிட இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நரேசனர் பண்ணியிருப்பாரு. தொழிலாளன் என்ற பத்திரிகை எழுதியவர்னா மீன் சிங்காரவேலர். தனித்தமிழ் இயக்கத்தை மறைமலையடிகள் தான் கொண்டு வந்திருப்பாருங்க. சரி, செகண்ட் ஒன் இது, தேர்ட் ஒன் இது, ஃபோர்த் ஒன். GVS சரித சுருக்கத்தை எழுதியவர் யாருன்னா இரட்டைமலை சீனிவாசன். அப்ப ஆப்ஷன் என்ன இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏ தான் போட்டவங்க ரைட். அப்ப ஏ போட்டவங்க ஒரு மார்க் போடுங்க பார்க்கலாம் அப்படியே. அடுத்ததுங்க, 6வது கொஸ்டின். கூற்று, ராஜாராம் மோகன் ராய் பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடு விளைவிக்கும் சமூக மரபையும் எதிர்த்தார். கீ பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. கடந்த காலத்துடன் தொடர்பான ராஜாராம் மோகன் ராய் பாதுகாக்க விரும்பவில்லை. அந்த கடந்த காலத்துல இருக்கும்ல சில விஷயங்கள், அந்த விஷயங்கள்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லவே இல்லை. இதுல எது சரி எது தவறு? கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா, எதுக்கு அப்போசிட்டா இருக்கும். இப்போ உங்க சொல்ற பாருங்க, ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ல உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவா இருந்துச்சுன்னா, நெகட்டிவ் ரோல் இருந்துச்சுன்னா, இப்போ எதிர்த்தாருன்னா நெகட்டிவ் ரோல்ல போய் முடியுதா, ஆதரித்தாருன்னா பாசிட்டிவ் ரோல் வருதா? சோ இந்த இடத்துல அந்த மட்டும் கொஞ்சம் கிளியரா பாத்தீங்கன்னா கண்டிப்பா மரபுகளை எதிர்த்திருப்பாரு. ஆனா கடந்த காலத்துல தொடர்பான ராஜாராம் மோகன் ராய் பாதுகாக்க விரும்பினார், விரும்பவில்லைன்னு சொல்றது தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறுன்னு சொல்றாங்கம்மா. அடுத்தது, மலையின் பாறை பரப்பிலிருந்து தேவைப்படும் வடிவத்தில் ஒரு பகுதி வெட்டப்பட்டும் செதுக்கப்பட்டும் உருவாக்கும் கோவில் எது? ஒரு மலையில என்ன பண்ணுவாங்க, தேவைப்பட்ட கல் இருந்து மட்டும்தான் எடுத்திருப்பாங்க. அந்த கல்லை வச்சு என்ன பண்ணிருப்பாங்க, அழகா கோயில் கட்டிருப்பாங்க. சோ நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துறேன் பாருங்களேன். இதுதான் மகேந்திரவர்மன் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு கோவிலுங்க. மகேந்திரவர்ம பல்வன்னால யார் வந்துருவீங்க? ஐயா போடுங்க ஐயா, குடைவரை கோவில். அவ்வளவுதாங்க. எக்ஸலன்ட், குட். அடுத்தது, சிகன் பால்கு என்பவரால் தரங்கம்பாடியில் அச்சகம் நிறுவப்பட்டது எந்த ஆண்டு? சிகன் பால்கு கண்டிப்பாங்க, இதான் ஃபர்ஸ்ட் டைம்ல அச்சகம். ஏன்னா தமிழ் நியூஸ் பேப்பர்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை பாருங்க, ஐரோப்பிய மொழிகளுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் ஒரு மொழி வந்து அச்சகத்தில் ஏற்றப்பட்டதுன்னா அது என்ன மொழின்னு சொல்லுவாங்கன்னா தமிழ் மொழி தான். தமிழை விட சிறப்பு நீங்க இந்த உலகத்துல எங்க போனாலும் போய் பார்க்க முடியாது. அப்போ எந்த மொழின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1709ஆம் ஆண்டு ஏற்கப்பட்டதுதான் இந்த தமிழ் மொழி.
அப்ப தரங்கம்பாடி தரிசகன் பாடல்கள் எந்த ஆண்டு? 1709 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மீண்டும் கண்டறிவதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தவர்கள். கண்டிப்பாங்க. தங்கள் வாழ்நாள் முழுவதும் என்ன பண்றாரு? செலவு பண்ணிட்டாங்க இதுக்காகவே. என்னன்னா ஒண்ணு இல்லைங்க, பழசு ஓலைச்சுவடியில் எழுதியிருப்பாங்க, கல்வெட்டுகள் இருக்கு, அதெல்லாம் எடுத்து புத்தகமா பதிப்பிடுறாங்க. அது யாருன்னா ரெண்டே பேர் தான், சி.வை. தாமோதரனார், வ.உ.சி. சாமிநாதனார். அப்ப இவங்க 2 பேரும் போட்டவங்களுக்கு ஆன்சர் ரைட். அப்படியே பக்கத்துல போட்டு வச்சுக்க பார்க்கலாம். சோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு நான் தான் வின் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆன்சர்ஸ் பாக்குறப்போ பரவாயில்ல. அடுத்ததுங்க, தட்சண மேரு என்று அழைக்கப்படும் கோவில் எது? இதுக்கான மார்க் ஈஸியா எடுத்துருவீங்க. தட்சண மேருனா ஒண்ணும் இல்ல, கோயில் கட்டுறாங்க, பெரிய விமானம் வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல அமைக்கிறாங்க இங்க மேல. சோ அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த கோவிலை சுத்தி என்ன பண்றாங்க, ஒரு மேரு மாதிரி அமைக்கிறாங்க. அதான் தட்சிண மேருன்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த கோவில்? தஞ்சை பெரியார் கோவில். சரி, பெரியார் கோவில் சொல்லிட்டேன், பெரிய கோவிலுங்க. ஓகேங்களா? தட்சிண மேரு என்று அழைக்கப்படும் கோவில் பெரிய கோவில். அடுத்ததுங்க, தவறான இணையை தேர்வு செய்க. இம்பார்ட்டன்ட் ஒன்றுங்க. சோ இந்த இயர்ஸ் மிஸ் பண்ணாம எழுதுன்னு பார்க்கலாம். விதவை மறுமண சங்கம், பூனா சர்வஜனிக் சபாய், தக்கான கல்வி கழகம், பிரார்த்தன சமாஜியம். எக்ஸலண்ட். அப்ப பாருங்க, உங்களுக்கு 3 இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்துருக்கானே. விதவை சர்மம்னா 1861, பூனா சர்வஜனிக் சபானா 1870, தக்கான கல்வி கழகம்னா 1884. இது 3மே சரி. அப்ப தவறானதுன்னு கேட்கிறப்போ பிரார்த்தனை சமாஜியம் கிடையாது, இதுதான் தவறு அப்படின்னு சொல்லிட்டு டி ஆன்சர் போட்டவங்களுக்கு ஒரு மார்க். அடுத்ததுங்க, நாம் ஜாதி மதங்களை பார்க்க வேண்டாம். இந்த நிலத்தில் வாழும் அனைத்து மனிதர்களும் ஒன்றே. அவர்கள் எந்த ஜாதியினரை சார்ந்திருந்தாலும் அல்லது எந்த வேதத்தை போதித்தவராக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்று, அது மனித குலம் ஆகும் என்று கூறியவர் யார்? இப்படியே பாருங்க, ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒரே மனித குலம் என்று. இவ்வளவுதான், இதுதான் கீவேர்டு. இதை வச்சு ஈஸியா சொல்றீங்களா? ஸ்பீடா. எக்ஸலன்ட் கைஸ். அப்போ பாரதியார் தான் இந்த கூற்றை கூறியிருப்பாரு, மறந்துடாதீங்க. அடுத்ததுங்க, பொறுத்துக்க. பாருங்க, திருக்குறளை வச்சு கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு, மிஸ் பண்ணாம எழுதுங்க. இந்த பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்ற 4 இயல் கொடுத்துருக்கேன். இதுல என்னென்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பாலரவியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 அதிகாரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றோங்க. அடுத்தது இல்லறவியல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 அதிகாரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா? அடுத்தது துறவரவியல் வந்து பாத்தீங்கன்னா 13 அதிகாரங்கள் இருக்கு. ஊழியல்ல 1 அதிகாரங்கள் இருக்கு. அப்ப பாருங்க, 2 1 4 3 எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்கு. இதுவே தான் ஆன்சர் ரைட். அப்போ இந்த மாதிரி தானே நீங்க சூஸ் பண்ணி அடிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டுங்க, எந்த ஆண்டு தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி என்னும் உடன்கட்டையை ஏறும் பழக்கத்தை ஒழித்தார்? கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல் தோன்றா முள் தோன்றா காலத்தில் நான் படித்த கொஷின் சார் அப்படின்னு. ஐயா டயலாக மாத்தி சொல்றீங்க ஐயான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு, தெரியும். வாங்க வாங்க வாங்க. ஆப்ஷன் வில்லியம் பெண்டிங் 1829ஆம் ஆண்டு சதி ஒழிச்சிருப்பார். ராஜாராம் மோகன் ராய் உதவி இருப்பாருங்க. அடுத்தது, ஆதி பிரம்ம சமாஜம் என அமைப்பை உருவாக்கியவர் யார்? பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி இவருடைய 13 வயசு பெண் என்ன பண்றவர் பாத்தீங்கன்னா, ஒரு இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு. அவர் தான் இவர். க்ளூவே கொடுத்துட்டுனா, அப்போ பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி ஆதி பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் கேசவ சந்திர சென் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 16வது, தவறான இணையை தேர்வு செய்க. இரட்டைமலை சீனிவாசன் பெற்ற பட்டங்களை அந்த இயரை மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க குரூப் 1ல, ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய 3 பட்டங்களையும் கொண்டவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க போன டைம். இப்போ பாருங்க, நான் என்ன கேட்டேன், இந்த பட்டங்கள் எங்க யாரெல்லாம் வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். சோ இதை மிஸ் பண்ணாம என்ன பண்றீங்கன்னா போட்டுருங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 2 ரைட், 3வது மட்டும்தாங்க தப்பு. அப்ப தவறுன்னு கேட்டா இது இப்ப பாருங்க, ராவ் பகதூர் 1926ல வாங்கினாரு. அடுத்த 4 வருஷமே என்ன ஆயிடுது, சரி, ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. சோ இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, போதுமானது. அடுத்ததுங்க, தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர். ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். தப்பு பண்ணுவீங்க ஐயா, எங்க கிட்ட கிரவுண்ட்ல பேட்டை மட்டும் கொடுங்க ஐயா, பால ஒவ்வொன்றையும் சிக்ஸர் அடிக்கிறோமோ இல்லையா அவுட் ஆக மாட்டேங்க அப்படின்ற அளவுக்கு போட்டுட்டு இருக்கீங்க. எக்ஸலன்ட் காய்ஸ்.
ரியலி ரியலி ஆன் த ஃபயர் ஆஃப் த ஃபயர், எரிமலை எப்படி பொறுக்கும்ன்ற மாதிரி ஆன்சர் வந்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கிட்ட இருந்த FW எலிஸ் அப்படின்றதான் சொல்லியிருப்பாருங்க. அடுத்ததுங்க. ஓ சாரி. ராஜா ராம்மோகன் ராய் 1822ஆம் ஆண்டு பிரம்ம சமாஜத்தை நிறுவி எந்த நாள் கல்கத்தாவில் உள்ள ஒரு கோவிலை நிறுவினார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டே மட்டும். ஏன்னா கல்கத்தால கோயில் கட்டி இனி எல்லாருமே வந்து வழிபட்டுட்டு போயிடுங்கப்பா. ஒரு வழிபடலாம், அந்த கோயில் இருக்கு, யாருன்னா வரலாம் யாருன்னா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாருங்க ராஜா ராம்மோகன் ராய். எந்த தேதி? ஒரு பிரசித்த பெற்ற நாள். இந்த ஆகஸ்ட் 20 நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. அதுதாங்க சொல்லிட்டு ஆன்சரு இந்த ஆகஸ்ட் 20 தான் சொல்லுவாங்க. அடுத்ததுங்க 19வது கேள்வி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். சரியான விடையை சொல்லியிருக்கேன். ஜோதிபா பூலே 1852ஆம் ஆண்டு புனேவில் ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியை தொடங்கினார். ஜோதிபா பூலேவால் சத்திய சோதக் சமாஜ் என்ற சங்கம் தொடங்கப்பட்டது. இவர் குழந்தை திருமணத்தை தீவிரமாக எதிர்த்தார். சரி கேட்டிருக்கேன். அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் டி தான். இது எல்லாமே வந்துருங்க. சோ அப்போ ஜோதிபா பூலேன்னு வந்தாலும் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்துச்சுன்னா டி ஆன்சர்ன்றதை நான் வச்சுங்க. அடுத்ததுங்க. சோ இது கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு இந்த இயர் 2024. சோ மேபி கேட்டாங்கன்னா 9ஆம் தேதி நைட்டு நான் இது வந்து இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுவேன். இப்போ நான் எடுத்துட்டேன் ஸ்கிரீன்ஷாட். நான் கண்டிப்பா போடுவேன். எழுதுங்க. இதழ்கள். ஏன்னா திராவிட பாண்டியன் அயோத்திதாசருக்கு சிலை வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்களா? திராவிட கழகத்திலும் பிரச்சனை போயிட்டு இருக்கா? திராவிட மகாஜன சபை ஒரு பைசா தமிழ் எல்லா ஆண்டும் எங்கெங்க எப்பப்போ என்ன கேட்டதுன்னா தவறான இணையை கேட்டிருக்குங்க. ஒன்னே ஒன்று மட்டும் தான் மாத்தி விட்டேன், மீதி எல்லாமே கரெக்ட். பாருங்க. 1885 திராவிட பாண்டியன் இதழ். திராவிட கழகம் 1882. அடுத்து திராவிட மகாஜன சபை வந்து 1891. ஒரு பைசா தமிழ் 1906 கிடையாது. தவறான நேரம் இதுதான். அப்போ டி ஆன்சர் போட்டவங்க எல்லாருக்குமே ஒரு பக்கத்துல மார்க் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததுங்க. அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு 1920 அக்டோபர் 31 எங்கு நடைபெற்றது? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. எக்கனாமிக்ல நீங்க ஒரு 4 திட்டங்கள் படிச்சிருப்பீங்க. பம்பாய் திட்டம், காந்திய திட்டம், மக்கள் திட்டம், சர்வோதயா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொழிலாளர்கள்னு வந்தாலே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி இன்டர்லிங்க் பண்ணிக்கோங்க. இந்த தொழிலாளர்கள்லாம் எங்க இருப்பாங்கன்னா அந்த தொழிலதிபர்கள் இருப்பாங்க, 8 தொழிலதிபர்கள், அந்த மாதிரி தான் நீங்க லிங்க் பண்ணணும். அப்ப என்னன்னா பம்பாய் தான். சரிங்களா? ஆன்சர்ஸ் இப்போ ஈஸியா புரியுதுங்களா? பாருங்க. இன்டர்லிங்க் வித் ஐஎன்எம் சரி யூனிடேட் அண்ட் அட் த சேம் டைம் எக்கனாமியும் நம்ம இன்டர்லிங்க் பண்ணிக்கலாம். அப்போ பம்பாயில 8 தொழிலதிபர்கள், தொழிலாளர்கள் அங்கதான் அதிகமா இருந்திருப்பாங்க. தொழிலாளர்கள் சங்கம் 1920 எங்க நடைபெற்றது? பம்பாயில் நடைபெற்றது. கண்டிப்பா இந்த கொஸ்டின் மறக்க மாட்டீங்கன்றத நம்பிடலாங்க. அடுத்தது போயிடலாமா? வாங்க போயிடலாம். கேசவ சந்திர சென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு நம்ம ஞாபகம் இருக்குங்களா? நம்ம ஆள் உள்ள வருவாரு, என்ன பண்றாரு, டக்குன்னு இந்த இடத்துல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு சொன்னோமா? இப்ப சொல்லுங்க. க்ளூ கொடுக்கட்டா? க்ளூலாம் வேணாம் ஐயா, நானே போட்டுருவேன் ஐயா. எக்ஸாக்ட்லி 1857ஆம் ஆண்டு தான் போட்டிருக்காங்க. அடுத்ததுங்க. ஓ குறள், திருக்குறள் ரெடியாங்க. வள்ளுவரின் அரசியல், பொருளாதார, சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவாக எதை கூறலாம்? சார் இது எல்லாமே இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லலாம். எதை சொல்லாங்க? அரசியலே இருக்கணும், பொருளாதாரமும் இருக்கணும். சோ இந்த கொஸ்டின் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ங்க. ஸோ திருக்குறள் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இயர் குரூப் 1 குரூப் 2 எந்த எக்ஸாம்ல கேட்டாலும் எடுத்து வச்சிருப்பேன். ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அவ்வளவுதான். ஆப்ஷன் 3ம் கிடையாது, பொருட்பால தான் அதிகமா இருக்கும். அப்போ பொருட்பால தான் என்ன பண்ணிருப்பாங்க, திருவள்ளுவர் சொல்லியிருப்பாருன்னு சொல்றாங்க. அடுத்தது 24வது கொஸ்டின். இரட்டைமலை சீனிவாசன் சுயசரிதமான ஞாபகம் இருக்குங்களா? ஜீவிய சரித சுருக்கம். அப்ப நம்ம மேட்ச் த ஃபாலோயிங்ல பார்த்தோம். எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? பாருங்க, நான் சொன்னா இல்லையா, நீங்க ஒரு டாபிக் படிக்கிறேன்னா 360 டிகிரி நான் முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் டி 1939ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்குங்க. சோ இதுதாங்க இம்பார்ட்டன்ட். சோ மறந்துடாதீங்க. இரட்டைமலை சீனிவாசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அடுத்தது. ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமூகத்தை திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் துணையை நாடிய போது, கேள்வி புரிஞ்சுங்க, அவர் வந்து மேலை நாட்டு சிந்தனை இந்து மறைநூல்களை முற்போக்கானவை என வாதிட்டவர் யார்? இந்து மறைநூல்கள், இந்த வேத நூல்கள்லாம் இருக்குல்ல, அது வந்து முற்போக்கானவை என வாதிட்டவர் யார்? ஆப்ஷன் சி ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இவர் தான் பண்ணிருப்பாருங்க. இந்து நூல்கள் மறைமுகான நூல்கள்னு சொல்லிட்டு மறை நூல்களே முற்போக்கானவைன்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா இவர் தான். அடுத்ததுங்க.
ஸோ உங்களுக்கு நான் டைம் தரேன், சேலஞ்ச் பண்றேன். சரியா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீ, இல்லைன்னா எனக்கு டீ பார்சல் பண்ணிடணும். மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் பார்ப்பேன். அப்ப ஆப்ஷன் இதுக்கு வந்து ஏங்க ஆன்சர். அலிகார் இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா யாரு சார்? ஹயத் அகமது கான், இதான் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்காரி இயக்கம் பாபா தயால் தாஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. நிரங்கரி இயக்கம், அப்புறம் நம்தாரி இயக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா பாபா ராம் சிங் மூன்றாவது. அடுத்தது சமத்துவ சமாஜம் வந்து வைகுண்ட சுவாமிகள். ஸோ ஓகேங்களா, இதுதான் நீங்க இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ நோட் பண்ணி வைங்க. அடுத்தது 27வது, தமிழில் முதல் கள ஆய்வு நூலாக கருதப்படும் நூல் எது? பெரிய புராணமா, திருவாசகமா, திருமந்திரமா, திருப்பல்லாண்டா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சோ நான் ஆன்சர் போட்டேன்னா பெரிய புராணம் மட்டும்தாங்க போடுவேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் கள ஆய்வு நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாங்க. அடுத்ததுங்க 28வது, நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்படுவார். தப்பு பண்ண மாட்டீங்க இதெல்லாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வானம் தோன்றதுக்கு முன்னாடியே தோன்றிய கேள்வி ஐயா. வங்காளனால யார் இருப்பாங்க? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான் இருப்பாரு அப்படின்னு நான் போச்சு. ராஜா ராமமோகன் ராயெல்லாம் இருக்காரு, பட் ஆனா நவீன உரை வங்காள உரைநடைனா அவர் தான் சொல்லுவாங்க. அடுத்ததுங்க கூற்று 1, கூற்று 2, பாண்டியர் காலத்தில் சிவன் கோவில்கள் லிங்கங்களின் தாய்ப்பாறையிலிருந்து செதுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். நந்தியின் உருவம் தாய்ப்பாறையிலிருந்து செதுக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் சி 1 and 2 ரெண்டுமே சரியான பதிலுங்க. அடுத்தது 30வது, மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் மொத்தமாக உலக பாரம்பரிய மக இடமாக யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு? இது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. ஆனா இது நானும் ரொம்ப வருஷமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இந்த சைனா அதிபர் வந்து போயிருப்பாரு. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா மாமல்லபுரம் இப்போ வரைக்குமே கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்துட்டே இருக்கு. ஸோ யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்ட ஆண்டுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க கரெக்டா? 1884ன்னு போட்டவங்க எல்லாருக்குமே ஒரு குட் போட்டு வச்சுங்க. பக்கத்துல அப்படியே ஒரு டீன்னு எழுதி வச்சுங்க. கடைசி எத்தனை பேர் எவ்வளவு டீ வின் பண்றீங்களோ நான் டீ சேலஞ்ச் பண்ற பக்கத்துல டீன்னு எழுதிக்கோங்க. ஏன்னா திடீர்னு நான் எல்லாத்துக்கும் ஜெயிச்சுட்டு எல்லாருக்குமே ஒரு பார்சல் கட்டிடுவேன் இங்கேயே போட்டு. ஓகேங்க, நெக்ஸ்ட். இரட்டைமலை சீனிவாசன் அவர்களால் ஆதி திராவிட மகாஜன சபை எனும் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இப்போ 2 கேள்வி தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஆதி திராவிட மகாஜன சபையை உருவாக்கியவர் யாருன்னா இரட்டைமலை சீனிவாசன் தான். அது உருவாக்கப்பட்ட ஆண்டு இப்பதான் உங்களுக்கான கேள்வி. நான் ஒரு கேள்வி உங்களுக்கு சொல்லிடுவேன் பாருங்க. நம்ம கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்குமே ஒரு கேள்வி படிக்கிறப்போ இன்னொரு கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சிடும். திராவிட மகாஜன சபை தான் அயோத்திதாசர் வந்துருவாரு. எக்ஸ்ட்ரா வேற சொல்றேன்னா அயோத்தி தாசர். திராவிட மகாஜன் ஆதி திராவிட இரட்டைமலை சீனிவாசன் எந்த ஆண்டுன்னு பாருங்க 1893. ஆப்ஷன் சி போட்டவங்க எல்லாருக்குமே பக்கத்துல ஒரு மார்க் போட்டுங்க பார்க்கலாம். சேலஞ்ச் பண்ணலாமா? அடுத்தது சரிங்க. இந்த கேள்விக்கு நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா ஒரு டீ உங்களுக்கு, தோதுறீங்கன்னா ஒரு டீ எனக்கு. தங்கள் குடைவரை கோவில்களில் கருவறையில் கடவுள்களின் சிலைகளை நிறுவியவர் யார்? குடைவரை கோவில்கள்ல நம்ம யார் சொல்லுவோம்? குடைவரை கோவில் பல்லவர்கள் தான் பண்ணிருப்பாருங்க. அடுத்ததுங்க பிரார்த்தன சமாஜத்தை நிறுவியவர் யாருங்க? ஸ்பீடா? குட். ஆத்மரங்க பாண்டுரங்கன். ஆத்மராம் பாண்டுரங்கன் சொல்லக்கூடியவருங்க. அடுத்ததுங்க சோ இதுக்கும் நான் டைம் தரேன். இதை ஆல்ரெடி பார்த்திருக்கோம். பட் எப்படி ஆன்சர் பண்றீங்கன்றத பார்த்துடலாங்க. இதை பார்த்த கொஸ்டினே தப்பு பண்ணீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேங்க. 34வது சரி. அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு விதவை மறுமண சங்கம், பூனா சர்வஜனிக் சபை, தக்கான கழகம். இதுல எது சரி? என் கருத்து பிரகாரம் தக்கான கல்வி கழகம் இது கிடையாதுன்றத நான் சொல்லிட்டு 1 and 2 மட்டும்தான் சரின்னு சொல்லுவேன். ஸோ சி போட்டவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி போட்டுக்குங்கப்பா. அடுத்தது 35வது, கீழ்காணும் கூற்றுகளில் முதுமொழி காஞ்சி குறித்து செய்திகளை தவறானதை தேர்வு செய்க. முதுமொழி காஞ்சி படிங்க நீங்களே. தவறானது கேட்டிருக்குங்க.
இது பழமொழியில் நிலைமையை கூறல, புதுமொழியில் தான் கூறுதுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஏ மட்டும்தான் தவறானது. மீதி ஏது எல்லாமே கரெக்ட். பாருங்க, இது எக்ஸ்டென்ஷன். முதுமொழி காஞ்சியை எழுதியவர் யாருன்னா கூடலூர் கீழா. தொல்காப்பியர் கூறும் அம்மை என்னும் வனப்பெயல் பாடல்கள் அடங்கும் சொல்றாங்க. ஆத்திச்சூடி நூல்களுக்கு முன்னோடியாக இருந்தது பாத்தீங்கன்னா முதுமொழி காஞ்சின்னு சொல்றாங்க. பாருங்க, உங்களுக்கு எத்தனை இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்? 3 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேங்க. அப்ப முதுமொழி காஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் கேட்டாங்கன்னா கேள்வி, கண்டிப்பா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, தப்பே பண்ண மாட்டீங்கன்றத நான் 100% சொல்றேங்க. அடுத்ததுங்க, குலாம்கிரி அடிமைத்தனம் என்னும் நூல் யாருடையது? எக்ஸாக்ட்லி ஆப்ஷன் பி, ஜோதிபா பூலேயோடையது தான் சொல்றாங்க. அடுத்ததுங்க, கீழ்கண்டவற்றில் சமண துறவிகள் வாழ்ந்த குகை எது? நான் சொல்லட்டுங்களா? சித்தர்கள் எல்லாருமே சித்தன வாசல்ல தான் இருப்பாங்க, சமண துறவிகள் எல்லாமே சித்தன வாசல்ல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிடணும். ஆப்ஷன் சி தான் சரிங்க. அடுத்தது 38வது, சத்ய பிரகாஷ் எனும் நூலை சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலை இயற்றியவர் யார்? இது ஒரு இம்பார்ட்டன்ட்ங்க. இவர் தான் மார்ட்டின் லூதர் என்று அழைக்கப்படுவார். யாரால்னா ரவீந்திரநாத் தாகூரால். சரிங்க, மார்ட்டின் லூதர்னு இவர் தான் சொல்லுவாங்க, மறுமலர்ச்சியின் தந்தைன்னு சொல்லுவாங்க சார். எக்ஸாம்பிள் அப்படி சொல்லிட்டேன். அப்ப ஆப்ஷன் சி, தயானந்த சரஸ்வதி ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்யார்த்த பிரகாஷ் யாரு? இப்போ குலாம்கிரினா யார் வந்துருங்க நீங்க? ஜோதிபா பூலே வந்துடுறீங்களா? இந்த இடத்துல வந்து பாருங்க, தயானந்த சரஸ்வதி, சத்யார்த்த பிரகாஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 39வது, திருமண வயது சட்டம் முதலில் இயற்றப்பட்ட ஆண்டு. இதுல ஒரு கொடுமை நடந்திருக்குங்க. இந்த திருமண வயது சட்டம்னால நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க போய் படிச்சிருங்க. சாரதா சட்டம் ஞாபகம் இருக்குங்களா? இந்து திருமண சட்டம். இது எல்லாமே நீங்க படிச்சாகணுங்க. ஏன் சார் கேட்டீங்கன்னா, அது இயற்றப்பட்டிருக்கும், ஆனா அது நடைமுறைக்கு வந்து எப்படி சொல்றது, 50 வந்து 100 வருஷம் கழிச்சு வந்திருக்கு, 90 வருஷம் கழிச்சு. அப்ப ஞாபகம் வச்சுங்க, 1960 இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க, திருமண வயது சட்டம். அடுத்ததுங்க, முற்கால சோழர்களின் கோவில் கட்டிடக்கலை எந்த பாணியில் சார்ந்தது? சோழர்னாலே உங்களுக்கு யார் வரணும்? வந்துருங்க 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 ஸ்பீடா. அவ்வளவுதாங்க ஆன்சர். செம்பியன் மகாதேவி பாணி தான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இடத்துல செம்பியன் மகாதேவி பாணி. அடுத்ததுங்க, வேதங்களுக்கு திரும்புவோம், பேக் டு வேதா என்ற அமைப்பை எந்த அமைப்புடைய முழக்கம்? வேதங்களை நோக்கி செல்வோம், வேதங்கள் தான் சிறந்தது அப்படின்னு சொன்னது யாருன்னா, நம்ம ஆரியர்கள் உள்ள வருவாங்களா, அவங்கதான் வேதங்களை ஓதி இருப்பாங்க எல்லாருக்கிட்டையுமே. சோ ஆரிய சமாஜியம் ஞாபகம் வச்சுங்க. இந்த க்ளூ வேர்டு வந்து பாத்தீங்கன்னா, ஆரியர்கள் உள்ள வந்ததால ஆரிய சமாஜம் வந்துச்சு. ஆரிய சமாஜத்தை என்ன சொல்றாங்கன்னா, வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் நீங்க எக்ஸாம்ல அப்ளை பண்ண போறீங்க. அடுத்ததுங்க, கங்கை கொண்ட சோழவரத்தில் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? ஸ்பீடா. அவ்வளவுதான். எக்ஸலண்ட் கைஸ். குட். ஆப்ஷன் ஏ, ராஜேந்திர சோழன் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியிருப்பாருன்னு சொல்றாங்க. அடுத்ததுங்க, 43வது, 1923 முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தவர் யார்? உழைப்பாளர் கண்ட்ரோல். இந்த உழைப்பாளர் தினம் சொல்லுவாங்கல்ல, அந்த தினத்தை தான் ஃபர்ஸ்ட் பண்ணிருப்பாரு. யாருன்னா சிங்காரவேலர், அவர் தான் பண்ணதுங்க. சரிங்களா? அடுத்தது, எதிர்மாற்றம் என்பது எந்த அமைப்புடைய முக்கிய குறிக்கோள்? எதிர்மாற்றம். இப்பதான் நம்ம பார்த்தோம் அந்த அமைப்பை பத்தி. ஃபார் எக்ஸாம்பிள், ஆரியர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிர்மாற்றம், வேதங்களை நோக்கி செல்வம், இவங்க எல்லாமே ஆரியர்கள்னா ஆரிய சமாஜ்யம். ஓகேங்களா? இதுதான் சொல்லுவாங்க. அடுத்ததுங்க, 45, ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த ஆண்டு இயற்கை எழுதினார்? ஐஎன்சி காங்கிரஸ் ஆரம்பிச்சதுக்கு மறு வருஷம். இப்ப புரியுதுங்களா? ஐஎன்சி காங்கிரஸ் எப்ப ஆரம்பிச்சாங்க? 1885 ஐஎன்சி காங்கிரஸ் ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு? மறு வருஷமே ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறந்து போயிட்டாரு. இப்படிதான் நீங்க இன்டர்லிங்க் பண்ணா ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்ததுங்க, தனது பெயர்களில் நாணயங்களை வெளியிட்ட சேர அரசர், நான் கேட்டது யாருன்னா சேரர்கள். சங்க காலத்துல சேர சோழ பாண்டியர்கள் இருப்பார்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா சேரல் இரும்புரை தான் வந்து பாத்தீங்கன்னா நாணயங்களை வெளியிட்டிருப்பாரு. சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின். அடுத்தது, தவறான இணையை தேர்ந்தெடு. இந்த உவேச சாமிநாதர் புதுப்பித்த நூல்கள் வெளியிடப்பட்ட ஆண்டு. பொறுமையா.
சீவக சிந்தாமணி, பத்துப்பாட்டு, சிலப்பதிகாரம் மற்றும் புறநானூறு. இதுல புறநானூறு மட்டும் தான் தவறு, மீதி எல்லாமே சரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தவறுல நோட் பண்ணுவீங்க. மீதி பாருங்க 3 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்தாச்சு. அடுத்தது 48வது. எந்த ஆண்டு சிக்காகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்கத்தை தத்துவம் குறித்தும் விவேகானந்தர் ஆற்றிய சொற்பொழிவு அவருக்கு பெரும் புகழ் சேர்த்தது? சிக்காகோவில் போயிட்டு நம்ம விவேகானந்தர் என்ன சொல்லுவாரு? எனது சகோதரி சகோதரிகளே அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த பாகுபலியில ஒரு மியூசிக் வரும் பார்த்தியா, அந்த மாதிரி வந்துச்சு. அப்ப ஞாபகம் வச்சுங்க, 1893ஆம் ஆண்டு தான் இந்த பிரசித்தி பெற்ற சிக்காகோ முதல் இந்து சமய உலக சமய மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அடுத்தது கீழ்கண்டவர்களுள் சோழ அரசர் அல்லாதவர் யார்? பிற்கால சோழர்கள், சரி முற்கால சோழர்கள்ல இல்லாதவர் யாரோ ஒருத்தர் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பாருங்க. இளஞ்செட்டென்னி, கோச்செங்கோன், கரிகால வளவன், கிள்ளி வளவன், பெருநர் கிள்ளி. இவங்க எல்லாருமே யாரு? சோழ அரசர்கள். அப்ப எதுவுமே இல்லை. இப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ட்ரெண்டிங் ஆயிடுச்சுங்க. சோ என்னன்னா, சார் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் சார் ஒரு வாரம் 4-2 இருக்காதோ இல்ல 2 இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. நீங்க ஃபுல்லா படிச்சா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அடுத்துங்க, சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர். இதுதாங்க உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் பார்த்திருப்போம். ஜஸ்மின் அவர் பார்த்திருப்போம். என்னன்னா, இவர் உள்ள போய் தான் என்ன பண்ணாரு, ஆதி திராவிடர் அருந்ததியர்னு சொல்லிட்டு பேர் மாத்திருப்பாரு. அது இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னா பூனா ஒப்பந்தத்துல கையெழுத்து போடப்பட்டிருக்காரு. தமிழக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிறைய பாடுபட்டிருப்பாரு. அவர் தான் மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படின்னு சொல்லக்கூடியவர். சோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கோங்க. அடுத்தது 51வது. சிங்காரவேலர் தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக எந்த பத்திரிகையை தொடங்கினார்? தொழிலாளி அப்படின்னு வந்தாலே நீங்க கண்ணா மூடிட்டு போட வேண்டிய ஆன்சர் தொழிலாளன். ஓகேங்களா? அப்ப சிங்காரவேலர் எந்த பத்திரிகைனா தொழிலாளன் என்ற பத்திரிகையை தொடங்கினார். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்தியாவில் எந்த மதம் புத்துயிர் பெறுவதில் பிரம்மஞான சபை முக்கிய பங்கு ஆற்றியது? சோ இது வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில ஒரு நல்ல ஃபேமஸ், நேபாளத்திலும் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ எந்த மதம்? அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் சி பௌத்த மதம் தான் சொல்லுவாங்க. அடுத்ததுங்க, சேரர்கள் குறித்து தவறானதை தேர்வு செய்க. தவறானதை விட சரியானதெல்லாம் எதுன்னு பார்த்துடலாம். டைம் கொடுக்குறேன். மாலை, பனம்பூ மாலை, தலைநகர் வஞ்சி மற்றும் கரூர், துறைமுகம் புகார், சின்னம் வில் அம்பு. எதுங்க தப்பு? சார் புகார் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வரவே வராது சார். அப்ப என்ன பண்ணிடலாம், சி ஆப்ஷன் தூக்கிடலாம் சார் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்குமே பக்கத்துல ஒரு டீ போட்டுக்கங்க பார்க்கலாம். மத்தவங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கங்க. இது எல்லாமே கரெக்டுங்க. அடுத்தது 54வது. அரசியல் கேலி சித்திரங்களை வெளிப்படுத்திய முதல் தமிழ் செய்தித்தாள் எது? இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளவுதாங்க. இந்தியா அப்படின்ற ஒரு கேலி சித்திரங்களை வச்சு போட்டிருப்பாங்க. அப்போ தினமணி பேப்பர்ல இருந்து எல்லா பேப்பர்லயும் கேலி சித்திரங்கள் வந்துட்டே இருக்குங்க. அதுதான் காரணம். அடுத்தது 55வது. ஆல்காட்டின் மறைவுக்கு பிறகு பிரம்ம சமாஜத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? எச்.எஸ். ஆல்காட் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் தான் பிரம்மஞான சபையில் தோன்றுவாங்க. நான் பிரம்ம சமாஜத்தின் தலைவர். ஓகேங்களா? பிரம்மஞான சபைன்னு சொல்லிட்டு பிரம்ம சமாஜத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிரம்ம சமாஜ்யம் அப்படின்னு வராது. இந்த இடத்துல பிரம்ம ஞான சபைங்க. சரிங்க, ஓகேங்களா? பிரம்ம ஞான சபை அப்படின்றத மாத்திக்கங்க. கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கோச்சுக்காதீங்க. அடுத்தது ஜோதிபா பூலேவால் ஒடுக்கப்பட்டவருக்காக முதல் பள்ளி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இயரை மிஸ் பண்ண மாட்டீங்க பார்க்கலாம். அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் சி 1852ஆம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டது. அடுத்ததுங்க 57வது. சோழர்கள் குறித்த செய்திகளில் தவறானதை தேர்வு செய். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சேரர்கள் பார்த்தோமா, இப்ப சோழர்கள் தவறானது. பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க.
நாங்க ஆன்சர் போட்டீங்களா? சார் மாலை வந்து பாத்தீங்கன்னா வேப்பம்பூ மாலை கிடையாது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்டான ஆன்சருங்க. இப்ப மாலை வந்து வேப்பம்பூ மாலை கிடையாது. மீதி எல்லாமே கரெக்டா பாருங்க. புலிச்சின்னம், உறையூர், புகார் ஓகேங்களா? இதுதாங்க ஆன்சர் ஆனது இருக்கணும். அடுத்ததுங்க. திராவிடர் அல்லாத தென்னிந்திய மொழிகளை ஒப்பிட்டு இலக்கணம் நூலை என்னும் நூலை சரிங்க. திராவிடம் என்னும் நூலை 1856 இயற்றியவர் யார்? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. சார் எத்தனை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே ப்ரீவியஸ் இயர். குட். ஆப்ஷன் சி கால்டுவெல் அப்படின்றவர் தான் பண்ணிருப்பாருங்க. அடுத்ததுங்க. 59வது தஞ்சாவூரில் சங்கீத வித்திய மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர். இவரால் தான் இசை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா மென்மேலும் உயர்ந்துச்சுன்னு சொல்றாங்க. யார் அவர்? ஆப்ஷன் டி ஆப்ரகாம் பண்டிதர் தாங்க. அடுத்தது 60வது சத்திய சோதக் சமாஜ் என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் சி ஜோதிபா பூலே. அடுத்ததுங்க 61வது பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. சோ பாண்டியர்களும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பெரிய ரீகாலா பாருங்க. மாலை வெப்பம்பூ மாலை, துறைமுகம் கொற்கை, தலைநகர் மதுரை, சின்னம் 2 மீன்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சின்னம் ஈஸியா புரிஞ்சிட்டு இருக்கும். சரி, தலைநகர் மதுரை தான் பாண்டியர்கள்னு தெரிஞ்சிட்டு இருக்கும். துறைமுகம் கொற்கை அதுவும் தெரிஞ்சிருக்கும். சோ நம்ம பார்த்த வரைக்கும் வேப்பம்பூ சோழர்களுக்கும் வரல, சேரர்களுக்கும் வரல. அப்ப சார் இவங்களுக்கு தான் சார் வந்திருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்றீங்க? ஆன்சர்ஸ் கண்ண மூடிட்டு என்ன பண்ணலாம்? அனைத்தும் சரி அப்படின்ற போட்டவங்க எல்லாருக்குமே பக்கத்துல ஒரு டீ போட்டுக்குங்க பார்க்கலாம். டி தாங்க ஆன்சர். ரைட். அடுத்ததுங்க. இந்திய பெண்கள் சங்கம் எந்த ஆண்டு அகில இந்திய பெண்கள் மாநாட்டை நிறுவியது? அன்னி பெசன்ட் எல்லாம் போய் பண்ணிருப்பாங்க. சோ ஞாபகம் வச்சுங்க. சைமன் கமிஷன் உள்ள வர்றதுக்கு சைமன் கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு தான் அது பெண்கள் சங்கமும் வந்திருக்கும் 1927ஆம் ஆண்டு. அடுத்ததுங்க 63 ஸ்ரீ தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பை உருவாக்கியவர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்ளூ தரங்க. இவர் ஒரு கேரளாவை சேர்ந்தவர். க்ளூ கொடுத்தீங்கன்னா இவரு கிடையாது, இவர் கிடையாது. இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா கேரளால இருக்காங்களே சார், நான் யார சார் போடுறது? ஸ்ரீ தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற அமைப்பை உருவாக்கியவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க கண்ணா மூடிட்டு போடலாம். நாராயண குரு தான் உருவாக்கி இருப்பாரு அப்படின்றத தெரிஞ்சுக்க. அடுத்ததுங்க 64வது கல்வி, அரசு பணிகள், தேசிய அளவில் தலைமை வகித்தல் ஆகியவற்றில் தங்கள் இடங்களை பெரிதும் இழந்துவிட்ட இந்திய முஸ்லிம்கள் தங்கள் சமூக முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டுமானால் ஆங்கில கல்வியை ஏற்றுக்கொள்வதே தவிர வேறு மாற்று இல்லை என்ற புரிதலுக்கு உயிரும் உணர்வும் கொடுத்தவர் யார்? சில புரிதலுக்கு உயிரும் உணர்வு கொடுத்தவர் யார்? இவர் தாங்க அலிகார் இயக்கத்தை தொடங்கியிருப்பார். அவ்வளவுதாங்க. குட். ஆப்ஷன் டி சார் சையத் அகமது கான் அப்படின்றவர் தான் கொடுத்திருப்பாருன்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா மிஸ் பண்றாதீங்க. அடுத்ததுங்க. சங்ககால பெண்களின் நிலை குறித்து கூற்றுகளை தவறானதை தேர்வு செய்க. இங்க பாருங்க கொஸ்டின் படிக்கிறப்போ நீங்க இப்போ ரீசெண்டா ஒரு குரூப் ஃபார் எக்ஸாம்ல சரியா தவறா அதை மட்டும் பாருங்க. தயவு செஞ்சு தப்பு பண்ணிட்டு வந்து அப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க. கட்டுப்பாடுகள் கண்டிப்பா கிடையவே கிடையாது. அவங்க பாட்டு படிக்கலாம். 40 பெண் புலவர்கள் அரிய நூல்களை தொகுத்து கொடுத்தனர். இதுவும் கரெக்ட். திருமணம் சொந்த விருப்பத்தை சார்ந்து அமைந்தது. கரெக்ட். அடுத்தது ஆனா பெண்களின் பங்கு அளிக்கப்படவில்லை சொத்துக்கள்ல. சொத்துக்கள்ல பங்கு கொடுத்துருக்காங்க. அப்ப டி தான் தவறு. மீது எல்லாமே கரெக்ட்ன்றாங்க. அப்ப டி போட்டவங்க எல்லாருமே என்ன பண்ணினோம்? ஒரு பக்கத்துல ஒரு ஆன்சர் போட்டு வச்சுக்கோங்கப்பா. அடுத்தது 66வது அலிகர் முகமது ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரி. இந்த முகமது அயாத் கான் பார்த்தோம் பாத்தீங்களா? அவர் தரம் உயர்த்தப்பட்ட பல்கலைக்கழகமானது. எந்த ஆண்டு தரம் உயர்த்தப்பட்ட பல்கலைக்கழகமானது? அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் டி 1920ஆம் ஆண்டு தான் அலிகர் ஓரியன்டல் கல்லூரி என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா தரம் உயர்த்தப்பட்டது அப்படின்றது சொல்றாங்க. அடுத்தது 67வது தி யுனைடெட் பேட்ரியாட் அசோசியேஷன்
த யுனைடெட் பேட்ரியாட் அசோசியேஷன், முகமதன் சொல்லிட்டு ஆங்கிலோ ஓரியன்டல் அசோசியேஷன் ஆகியவை அமைப்புகள் யாருடையது? ஆஹா, போன கொஸ்டின்ல இது சொல்லிட்டு ஆன்சர்ஸ். ஸோ யூனிடெட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த 200 கேள்வி அட்டன் பண்றவங்களுக்கு நான் சேலஞ்ச் பண்றேன். 8 கேள்வி 8 கேட்டாங்கன்னா 8 அடிச்சிருவீங்க, 10 கேட்டா 10 அடிச்சிருவீங்க. சார் அகமது கான் தான், சையத் அகமது கான் தான் சொல்லுவாங்க. அடுத்தது ஸோ பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க, டைம் தரேன். பண்டைய கால தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் 7 வரிசைன்னு கொடுத்துருக்கேன். 7 வரிசைங்க. ஊர் குற்றமா இருக்கும், அதுக்கப்புறம் நாடா மாறும், நாடுதான் மண்டலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ சின்னதுல இருந்து பெருசுன்னு பார்த்தோன்னா இதுதான் வரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ சின்ன படிக்கட்டுல இருந்து இங்க வரும், இப்படி வரும், அப்புறம் இப்படி வரும், அதுக்கப்புறம் இப்படி வரும். ஊர், குற்றம், நாடு, மண்டலம் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து 69வது, தேவதாசி ஒழிப்பு மசோதா சட்டமாக மாறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகியது? கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க காய்ஸ். ஒரு சட்டம் இயற்றப்படும், அது சட்டமாக மாறுவதற்கு சில ஆண்டுகள் எடுத்திருக்கும். அது எத்தனை ஆண்டுகள் சொல்லிட்டு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் டி 15 ஆண்டுகள் ஆகியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து 70வது, நாராயணகுரு எந்த டேஷ் எனும் ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தார்? நாராயணகுரு கேரளால தான் இருந்திருப்பாரு. அப்போ வங்காளம் கிடையவே கிடையாது. ஒரு எலிமினேஷன் பண்ணிடலாமா பாருங்க. இப்போ 3மே இருக்குன்னு நினைக்கிறேன் கேரளால. பட் ஆனா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாராயணகுரு வந்து பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் கேபிட்டல்ல இருந்ததே கிடையாது. அப்போ அருவிபுரத்தில் தான் பண்ணிருக்காருன்றத சொல்லிடலாங்க. 70வது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்ததுங்க 71வது, கீழ்கண்டவற்றுள் சங்ககாலம் குறித்த செப்பு பட்டய சான்றிதழ் எவை? சங்ககாலம் குறித்து செப்பு பட்டயங்கள். சோ கண்ணை மூடிட்டு போட்டா சங்க காலம்னாலே வேள்விக்குடி செப்பேடு வந்துருமா, சின்னமன்னூர் செப்பேடு வந்துருமா? அப்ப ஆப்ஷன் பி தான், 1 and 3 தான் வருங்க. ஏன்னா ஞாபகம் வச்சுங்க, சின்னமன்னூர் செப்பேடும் வேள்விக்குடி செப்பேடும் சங்க காலத்தை பத்தி சொல்லும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிற்கால சோழர்களை பத்தி சொல்லுங்க. சரிங்களா? இந்த அமெரிக்கா மேடு செப்பேடு கிடையாது, அரிக்கா மேடுன்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருக்கு, கோச்சிக்காதீங்க. அடுத்ததுங்க 19ஆம் நூற்றாண்டில் இடைப்பட்ட பகுதியில் படிப்பறிவு பெற்றிருந்த பார்சிகளின் சீர்திருத்த இயக்க டேஷ் எனில் தொடங்கப்பட்டது. எந்த இடத்துல தொடங்கப்பட்டிருக்குங்க? இந்த ஃபார்சி நமக்கெல்லாம் தாதாபாய் நௌரோஜி எல்லாம் வருவாங்கல்ல, அவங்க வந்து சேருவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்சி தாதாபாய் நௌரோஜி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப பம்பாயே போட்டுக்குங்க. ஸோ பம்பாயில தான் வந்து தொழிலாளர்கள் சங்கமும் எங்க தொடங்கப்பட்டிருக்கு? பம்பாய். இதுவும் எங்க? பம்பாய் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில் 3வது முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைத்த போது சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் சபாநாயகர் யார்? எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்றேன் பாருங்க. இவரால் தான் வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு பிரச்சனை வந்துச்சு. இந்த செண்பகராமன் வழக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் காரணமே. அந்த இடஒதுக்கீடு பிரச்சனையை ரத்து செஞ்சிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ இதுதான் காரணம். ஸோ முத்துலட்சுமி ரெட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல் பெண் சபாநாயகரா இருந்திருப்பாங்க. அடுத்ததுங்க, காலனி சக்தியை எதிர்கொள்வதற்கு பொது உடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தவர் யார்? பொது உடைமைவாதி அப்படின்னாலே நீங்க யார போடணும்னா இப்பவும் சொல்லிடுறேன் கேட்டுக்குங்க, சிங்காரவேலர். இதுதான் உங்களுக்கு ஆன்சரா இருக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? ஈஸியா அடிக்க முடியும். பாருங்க, 2 விதமான ஆன்சர்ஸ் இருக்குங்க. ஒரு கொஸ்டின் படிக்கிறப்போ இவர் இதை சேர்ந்திருப்பாரு. இப்ப பாருங்களேன், நீங்க பொது உடைமைவாதினா நிறைய இதுல எல்லாருமே வர மாதிரி இருக்கா? பட் இந்த பொது உடைமை என்ற ஒரு கட்சி இருக்கும், அதுல சிங்காரவேலர் பணியாற்றி இருப்பாருன்னு சொல்லாங்க. அடுத்தது 75வது, பர்துன்ஜி நௌரோஜி என்பவர் ரனுமாய் ரனுமாய் மக்தாஸ்னா சபா, சாரிங்க, மக்தியாஸ்னா சபா, ஆமாங்க கரெக்ட் தாங்க, புக்ல தாங்க இருக்கு, என்ற அமைப்பை ஏற்படுத்திய ஆண்டு? ஆயிரத்தி 851. இது மட்டும் தான் கொஞ்சம் டஃபா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா அந்த பார்சி இன மக்களுக்காக பாடுபட்டு இருப்பாங்க. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததுங்க, தமிழ் பிராமிய கல்வெட்டுகள் காணப்படும் இடங்கள்ங்க. முத்துப்பட்டி புகழூர், அரச்சலூர் ஜம்பை, மதுரை மாங்குளம், கொங்கர் புளியகம் புளியாங்குளம்,
இது அப்படியே பார்த்தோம்னா நான் எல்லாமே சரின்னு தான் சொல்லுவேன். இது எல்லாத்திலுமே தமிழ் பாம்பிய கல்வெட்டுகள் காணப்பட்டது. அடுத்தது 77வது. ஐங்குறுநூற்றின் முல்லைத்திணையை பாடிய புலவர் யார்? ஐங்குறுநூற்றில் முல்லைத்திணையை பாடியவர் ஆப்ஷன் பி பேயனார் தான் பாடியிருப்பாருன்றத சொல்றாங்க. அடுத்ததுங்க 78வது. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் எனும் கருத்தை முன்வைத்தவர் யார்? ஃபார் எக்ஸாம்பிள் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இவரு. அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் பி ராமலிங்க சுவாமிகள் தான் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாருங்க. அடுத்தது 79வது. பொறுத்துங்க பார்க்கலாம். தப்பு பண்ணா பொறுத்துவீங்களா? கரெக்டா செக் பண்ணி வச்சிடுறேன். ஓகேங்க. சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர். எனக்கு தெரிஞ்சு பல்லவர் போட்டுருவீங்க. சார் காஞ்சிபுரம் சார் அப்படின்னு போட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியா வந்துச்சா பாருங்க. இந்த மாதிரி பொறுத்துக்க இருக்குங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தெரிஞ்சு இந்த பொறுத்துக்கல ஒண்ணு இங்க இருந்துச்சா அப்படியே டக்கு என்ன பண்ணணும், போட்டணும். நீங்க அடுத்த ஆப்ஷனுக்கு போக கூடாது. அடுத்த ஆப்ஷன் போனீங்கன்னா தப்பாயிடும். மேட்ச் த ஃபாலோயிங் அப்ளை பண்றப்ப மட்டும் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இது ஒண்ணுங்க. அடுத்தது 80வது. சமூக ரீதியாக உரிமைகள் மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவினரின் உரிமைகளுக்காக பகுத்தறிவு சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்தவர்கள் யார் யார்? இந்த பகுத்தறிவு சித்தாந்தம்னு வந்தாலே நமக்கு ஒருத்தர் வந்துடுறாரு. யாருன்னா பெரியார் வந்துடுறாரு. கரெக்டா? நல்லா கவனிச்சுங்க. பெரியார் வந்துடுறாரு. இந்த சிங்காரவேலரும் வையாபுரியும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டு இருப்பாங்க. இந்த சித்தாந்தங்களை சொன்னது கிடையாது. சோ அப்ப 2, 3 கிடையாது. அப்ப ஆப்ஷன் என்ன வரும்? 1 and 4 எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இது பகுத்தறிவு சித்தாந்தம் அப்படின்னு ஆகுச்சுனாலே இவர் தான். ஏன்னா சிங்காரவேலர் பகுத்தறிவு பத்தி பேசிட்டு மாட்டாரு. என்ன பேசியிருப்பாரு? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசியிருப்பாரு. வையாபுரி அதான் பேசியிருப்பாரு. அயோத்திதாசர் என்ன பண்ணிருப்பாருன்னா பகுத்தறிவு சித்தாந்தத்தை அழகா பேசியிருப்பாரு. அதெல்லாம் இங்க சொல்றாங்க. அடுத்ததுங்க 81வது. வள்ளலார் எந்த ஆண்டு சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார்? ஆப்ஷன் டி 1865. அடுத்தது மண் திணி ஞாலத்து வாழ்வோருக்கு எல்லாம் உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்றுரைக்கும் காப்பியம் எது? மண் திணி ஞாலத்து வாழ்வோர்க்கு எல்லாம் உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோரே என்று கூறும் காப்பியம். இவங்க ஒரு 10 வருஷம் காஞ்சிபுரத்துல தங்கியிருப்பாங்க. கடைசி 10 ஆண்டுகள் அவர் காஞ்சிபுரத்தை கழிச்சிருப்பாங்க. அவங்கதான் யாருன்னு பாத்தீங்கன்னா மணிமேகலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அங்கதான் இதை சொல்லியிருப்பாருங்க. அடுத்ததுங்க 83வது. வள்ளலார் இயற்றிய ஏராளமான பாடல்கள் டேஷ் எனும் தலைப்பில் தொகுக்கப்பட்டது. அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் சி திருவருட்பா அப்படின்ற தொகுப்பில் தான் தொடங்கியிருப்பாங்க. இப்ப அருட்பழம் ஜோதி சொல்லுவாங்க. திருவருட்பால தான் எல்லாமே தொகுத்து கொடுத்திருப்பாங்க. அடுத்ததுங்க 84வது. பொறுத்துங்க பொறுமையா. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எது எங்க கிடைக்கப்படுது? இது ஈஸியா சொல்றீங்க எந்தெந்த இடம்னு சொல்லிட்டு. கொடுமணல், ஈரோடு, ஆரோவில், பாண்டிச்சேரி, பொருந்தல், பட்டணம். சரிங்களா? இங்க ஆனா நான் கேட்டது கொஸ்டின் கிடையாது. எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு கேட்டிருக்கேன். ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2. கொடுமணல்ல வெண்கலத்திலான புலி தான் இருந்திருக்கும். அடுத்தது ஆரோவில்ல வெண்கல கிண்ணம் இருந்திருக்கும். அடுத்து பொருந்தல்ல கண்ணாடி மணிகள் இருந்திருக்கும். இங்க தொழிற்சாலைகளே அங்கதான் வச்சிருப்போம் சொல்றாங்க. நூறு புக்கதிர் அப்படின்னா என்ன, பட்டணத்துல இந்த நூறு கோப்பாங்கல்ல அது இருந்திருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 4th ஒன் இங்க சொல்றாங்க. பாருங்க நமக்கு என்ன ஆன்சர் பண்ணணும்? 3, 4, 2, 1 அப்படின்னு இருக்கா பாருங்க. ஓ சார் நான் மாத்தி போட்டுட்டேன்னா சரி இது மட்டும் பாருங்க. அப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா 3, 4, 1, 2ன்னு வரணும். 1, 2 சரிங்களா? இதுதான் ஆன்சருங்க. அடுத்தது 1578 தம்பிரான் வணக்கம் எனும் தமிழ் புத்தகம் எந்த இடத்தில் வெளியிடப்பட்டது? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ போர்ச்சுகீசியர்கள் இருந்த இடம் அதுதான். ரீசெண்டா ஜஸ்மின் இப்ப கிடையாது, அப்ப இருந்தது. தம்பிரான் வணக்கம் அப்படின்ற நூல்
கோவாவில் தான் வெளியிடப்பட்டிருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 86வது. கன்னியாகுமரிக்கு அருகில் சாமித்தோப்பு என்று அழைக்கப்படும் சாஸ்தா கோவில் விலை எனும் கிராமத்தில் பிறந்தவர் யார்? ஸோ இது வந்து இன்டைரக்டா கேட்கக்கூடிய கேள்வி கிடையாது. டைரக்டா கேட்ட கொஸ்டின் எப்படி கேட்டா, சுவாமி தோப்பில் யார் பிறந்தாருன்னா முடிசூடும் பெருமாள் தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது 87வது. கற்பூரம் நாருமோ அல்லது கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்து திருக்குமோ என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் டி, ஆண்டாள் தான் இதை பத்தி பாடியிருப்பாங்க. அடுத்ததுங்க. ஆங்கில ஆட்சியும் திருவாங்கூர் அரசின் ஆட்சியும் முறையே வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும் கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் விமர்சித்தவர் யார்? கண்ணை மூடிட்டு போடலாம் இதுல. யார் வரமாட்டாங்க சார். சையத் அகமது கான் வரவே மாட்டாரு. அவர் உத்தரப்பிரதேசல இருப்பாரு. ஃபெரோஷா மேத்தா கண்டிப்பா வரமாட்டாரு. ஓகேங்களா? சோ அப்படி பார்த்தா இவங்க 2 பேர்ல எலிமினேஷன் வைக்கலாமா? இந்த இடத்துல அயோத்திதாசர் அதை பத்தி நம்ம படிச்சு இருக்கவே மாட்டோம். சரிங்களா? இதை பத்தி பேசவே மாட்டாரு. அயோத்திதாசர் அவங்க கிரிட்டிக் பண்ண மாட்டாரு, பண்ணுவார். அப்ப இவரும் கிடையாது. அப்ப யாரு? முத்துக்குட்டி தான் பாடியிருப்பாரு. சோ இந்த இடத்துல முத்துக்குட்டியும் போட்டவங்க எல்லாருக்குமே பக்கத்துல மார்க் போட்டுருங்க. அடுத்தது 89வது. பொறுத்துங்க. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அதனுடைய கடவுள்கள் சொல்லியிருக்கோம். இது ஒரு ஈஸியான கொஸ்டின். குறிஞ்சி முருகன், கரெக்டா? முல்லை திருமால், நெய்தல் இந்திரனா வரும். சரி, மருதம் பாருங்க. மருதம் தான் இந்திரன் வரும், நெய்தல் தான் வருணன் வரும். ஸோ பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன இருக்குன்னா 2 3 4 1 எங்கெங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ. எப்பவுமே மேட்ச் தான் ஃபாலோவிங்ல நீங்க இப்படி மேட்ச் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் அட்டன் பண்ணுங்க. ஒரு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை கிடையாது, இல்லைன்னா ஃபுல்லா டவுன் ஆயிடும். ஸோ அதனால தான் நான் இது சொல்றேங்க. அடுத்தது. தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எத்தனை ரொம்ப போடுங்க சார். ஒரு மீம்ஸ் பாத்துங்க, நல்லா இருந்துச்சுங்க இன்ஸ்டால. எக்ஸாக்ட்லி, ஆப்ஷன் மறைமலை அடிகள். அதை பத்தி நான் சொல்றேங்க லாஸ்டா. இப்போ வாங்க. வைகுண்ட சுவாமிகள் கருத்துக்கள் டேஷ் எனும் நூலை டேஷ் எனும் நூலாக திரட்டப்பட்டுள்ளது. இப்போ குலாம்கிரினா நீங்க யாருக்கு வந்துடலாம்? ஜோதிபா புலேன்னு வந்துடலாம். திருவள்ளுவர்னா மறைமலை அடிகள் வந்துடலாம். அப்போ இது ரெண்டும் கிடையாது. சமத்துவ திரட்டுனா வேற ஒருத்தர் வந்துருவாரு. இந்த அகில திரட்டு அம்மானே அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் வைகுண்ட சுவாமிகள். ஆப்ஷன் டி போட்டவங்க எல்லாருக்குமே ஒரு மார்க் போட்டு. அடுத்தது 92வது. தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்துக்கொண்டு வாழ்கின்றவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? தன் நிலையை எப்பவுமே தவறாம வாழ்பவரை எப்படி சொல்றாரு? ஆப்ஷன் சி, கற்புக்கரசி என்று கூறுகிறார். அடுத்ததுங்க. ஒடுக்கப்பட்டவரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்பதற்காக பண்டிதர் அயோத்திதாசர் எந்த அமைப்பை உருவாக்கினார்? அயோத்திதாசரை பத்தி பார்க்கணும், அந்த 10th புக்ல ஒரே ஒரு பாடல் இருக்கு பாருங்க, அதை படிச்சாலே போதுங்க. ஒரு கேள்விங்க, இந்த கேள்வி இம்பார்ட்டன்ட்ங்க. ஆப்ஷன் டி, அத்வை தானந்தா சபா அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த இடத்துல நீங்க எழுத வேண்டியது. அடுத்தது பொறுத்துக்க. சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு. நான் டிக்கு 4 போட்டுடுறேன். சோழ நாடு, சோறுடைத்த நாடு. சேர நாடு, யானைகள் அதிகமா இருக்கும் அதனால வேழமுடைத்த நாடு. பாண்டிய நாடு, முத்துக்கள் அதிகமா இருக்கும் முத்துடைத்த நாடு. அப்ப பாருங்க ஆன்சர் எனக்கு கிடையாது. 2 1 4 3 எங்க இருக்கு பாருங்க. இதுதாங்க மேட்ச் தான் ஃபாலோயிங். நீங்க எப்படி அட்டன் பண்ணிக்கீங்கன்னு தெரியாது, ஆனா இப்படி அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஒரு மார்க் குறையவே குறையாது. ஸோ 2 3 பி ஆன்சர் போட்டவங்க எல்லாருக்குமே ஒரு மார்க் போட்டுக்கீங்கப்பா. அடுத்தது. மறைமலை அடிகள் கீழ்கண்ட எந்த நூல்களில் விலக்குரை எழுதி உள்ளார்? மறைமலை அடிகள்
கண்டிப்பா 1 and 2 வரவே வராதுங்க. அப்போ 3 and 4 மட்டும் தான் ஆன்சர். முல்லைப்பாட்டுக்கும் பட்டினப்பாலைக்கும் விளக்குரை எழுதியுள்ளார். அடுத்ததுங்க 96வது. அயோத்திதாசு திராவிட மகாஜன சபை என்று நிறுவிய ஆண்டு. ஞாபகம் வச்சுங்க, ஆதி திராவிட மகாஜன சபைனா யார் வருவாரு? இரட்டைமலை சீனிவாசன். ஓகேங்களா? திராவிட மகாஜன சபை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா யார் வருவார்னா இவர் தான் வருவார். 1891ஆம் ஆண்டு தான் உருவாக்கி இருப்பாருங்க. சரிங்களா? அடுத்துங்க 97வது. மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட முற்கால பாண்டியர்களின் காலத்தை சேர்ந்த சிலைகள் தற்போது எங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது? மதுரையில நாயக்க மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க, அதுல எங்க படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ திருமலை நாயக்கர் அருங்காட்சியகம் இதில் தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது 98வது. ஒடுக்கப்பட்டவர்களை ஜாதி பேதமற்ற திராவிடர் என அழைத்தவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அவர்களை சாதியமற்ற திராவிடர்கள் என பதிவு செய்யுமாறு வற்புறுத்தியவர் யார்? நான் சொல்றேங்க, எக்ஸ்ட்ராலாம் வேண்டாம், ஜஸ்ட் ரீகால் தான். இது செம்மையா இருக்கு பாருங்க. ஆப்ஷன் டி தான், அயோத்திதாசன் தான் இதை சொல்லியிருப்பாருங்க. அடுத்தது 99வது. சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்ன? நான் கேட்கறது என்னன்னா, வார இதழ் கேட்கல, நாள் இதழ் கேட்கல, மாத இதழ் கேட்டிருக்கேன். பாரதிதாசர் போல ஒரு மாசம் ஒரு முறை உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ யாருன்னா பாரதிதாசர் மாசம் மாசம் ஒரு பாட்டு பாடுறாருன்னா சக்கரவர்த்தின்னு ஒரு பாட்டு பாடுறாரு, அதான் சக்கரவர்த்தினி. அப்படிங்க நம்ம குழுவோடு அப்படியே புடிச்சுக்க, வேற வழி கிடையாதுங்க. அடுத்ததுங்க ராஸ்ட் கோஃப்தார் யாருடைய முழக்கம்? இந்த ஒரு ராஸ்ட் கோஃப்தார்னா உண்மையை நாடுவோர் சங்கத்தை சேர்ந்தவர்னு சொல்லுவாங்க. இந்த எந்த இயக்கம்? அலிகர்னா முஸ்லிம்கள், ராமகிருஷ்ணர்னா இந்துக்கள், திராவிட மகாஜன சபைனா ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப ஆப்ஷன் யார் போடணும்? பார்சி இயக்கம் தான் ராஸ்ட் கோஃப்தார்னு சொல்லுவாங்க. 100 வந்து இதை போட போதும். அடுத்ததுங்க 101. பரந்த மனித சமுதாயத்தை கண்டவர் ராஜா ராம் மோகன் ராய் என குறிப்பிடும் வரலாற்று ஆசிரியர் யார்? இது ஒரு நல்ல கொஸ்டின். பரந்த மனசு இப்பெல்லாம் உங்ககிட்ட யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா அதை என்ன பண்றாங்க? வச்சு சீல் போட்டுருவாங்க. அதுதான் சீல்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? பரந்த மனசு உங்ககிட்ட இருந்தா என்ன பண்றாங்க? பூட்டி சீல் வச்சிருவாங்க. அதுதான் இங்க பரந்த மனசுன்னு சொல்லுவாங்கப்பா. அடுத்தது 102வது. நாயக்கர் கால பகுதியில் மற்றொரு சிறப்பம்சம் எது? சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட். இந்த நாயக்கர் ஆட்சி செய்த பகுதிகளில் ஒரு நல்ல விஷயம் பண்ணிருப்பாங்கன்னா, ஓவியங்கள், யாழிகள், அரசு குடும்பத்தின் முழு உருவங்கள், அதெல்லாம் இல்லாம இசைத்தூண்கள் பயங்கரமா வச்சிருப்பாங்க. சரிங்களா? அடுத்ததுங்க 103வது. மறைமலை அடிகள் இளைஞராக இருந்த போது எந்த பத்திரிகையில் பணியாற்றினார்? கொஞ்சம் ஸ்பீடா வாங்களேன். கமெண்ட் பண்ற எல்லாருக்குமே குட்ங்க. பட் ஆனா நமக்கு டைம் இல்லைன்றதால ஸ்பீடா போயிட்டு இருக்கோம். சோ அப்ப சித்தாந்த தீபிகா அப்படின்ற ஒரு பத்திரிகையில் தான் பணியாற்றிருக்காரு. அடுத்தது 104வது. தவறாக பொருந்தி உள்ளதை தேர்வு செய். சோ கண்டிப்பா ஏதோ ஒண்ணு தவறு இருக்கு. ஏது அப்படின்னு பார்த்தா, வேப்பம்பூ பாண்டியருக்கு அத்திப்பூ சோழருக்கா? பனம்பூ பாண்டியருக்கா? ஒரே நிமிஷங்க. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாத்திக்கங்க. இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது மட்டும் நான் சொல்ல பாருங்க. வேப்பம்பூ பாண்டிய மன்னர், ஓகேங்களா? அத்திப்பூ சேரர் வரும். சோழர் தான். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அப்ப மாமரம், இது சாரிங்க, என்னுடைய தப்பு தான். இது டி தான். மாமரம் வந்து பாத்தீங்கன்னா தொண்டை மண்டல மன்னர் கிடையாது அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. அடுத்தது 105வது. மறைமலை அடிகள் அவர்களின் ஆசிரியர் யாருங்க? இவங்க 2 பேரையும் தான் வச்சிருப்பாங்க. யாருன்னா சுந்தரனார், அடுத்து திருவைக்கா. அப்புறம் சரிங்க, சுந்தரனார் திருவிக்கா வைக்க மாட்டாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோமசுந்தர நாயக்கர், இவரும் கிடையாது. அப்போ 1 and 3 மட்டும்தான். ஆப்ஷன் டி போட்டவங்க எல்லாருமே குட். அடுத்ததுங்க 106வது கேள்வி, பொறுமையா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. தொல்காப்பியர் கூறும் பஞ்சபூதங்களை வரிசைப்படுத்துக.
ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யார் கரெக்டா பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துறேன். தப்பா பண்றவங்க எல்லாருமே சேர்த்து எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துருங்க. டீலா? தண்ணி பிடிச்சி வந்துடுறேன், அப்படியே போட்டுனே இருங்க. என்னங்க போட்டிங்களா? என்ன போட்டிருக்கீங்க? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்படி போட்டவங்க எல்லாருக்குமே குட்ங்க. பி ஆன்சர் தாங்க ரைட். அடுத்தது வாங்க. உலகிலே மிக நீளமான வில் பிரகாரங்கள் என்று சொல்லப்படுபவை எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் டி, ராமேஸ்வரம் கோவில். இங்கதாங்க இது அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது, நன்கு வடிவமைக்கப்பட்ட யவனர்கள் கப்பல் யவனர்களின் கப்பல் எந்த துறைமுகத்திற்கு வந்து மிளகை ஏற்றிச் சென்றதாக அகநானூற்றில் 149வது செய்யுள் கூறுகிறது? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான். ஆப்ஷன் ஏ, முசிறி துறைமுகத்தில் தான் இதை பத்தி சொல்லியிருக்காங்கன்றத சொல்றாங்க. அடுத்தது 109வது, தேசிய ஒருமைப்பாட்டை மையப்படுத்தும் ஆன்மீக உணர்வு இந்தியாவின் பலம் என்று கூறியவர் யார்? அவர் தான் வந்து போய் சொல்லுவாரு சிக்காகோல மீட்டிங்ல, சகோதரிகளே, நம்மளுடைய தேசிய ஒருமைப்பாட்டை தான் என்ன பண்ண மையப்படுத்தி ஆன்மீக உணர்வை வச்சுக்கணும், அதுதான் இந்தியாவின் பலம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா யாரு? சுவாமி விவேகானந்தர் தாங்க, பயப்பட தேவையில்ல. அடுத்தது 110, நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? ஸோ ஆல்ரெடி இந்த மேட்ச் ஃபாலோயிங்ல பார்த்துருப்போம், இந்த தப்பு பண்ண மாட்டீங்க. நாம்தாரி வேற, ஓகேங்களா? ஓகே சூப்பர் 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 சூப்பர். வாங்க ஸ்பீடா. ஆப்ஷன் பி, பாபா ராம் சிங். ஓகேங்களா? அடுத்ததுங்க 111வது, சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து ஒரு நிமிஷம், அந்த டைப்பிங் பண்றப்போ நான் மிஸ்டேக் பண்ணிடுறேன். ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து முதலாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இந்த கேள்வி நாம் திருப்பி பார்க்கிறோம். நான் இருக்குங்களா? நான் இதை சொல்லியிருப்பேன் நிறைய டைம். அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் ஏ, MC ராஜா தாங்க. அடுத்தது 112வது கேள்வி, தென்னகத்து எல்லோரான்னு வரணும். இந்த இடத்துல கா போட்டுங்க. தென்னகத்து எல்லோரா என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ, வெட்டுவான் கோவில் தாங்க. அடுத்தது 113வது, தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய். ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விலங்கு, அந்த மாதிரி. பைரவர்களுக்கு நாய், ஐயப்பனுக்கு புலி, யமனுக்கு எருமை, பட் இந்திரனுக்கு மட்டும் என்ன கிடையாது? குதிரை கிடையாது அப்படின்றத நீங்க தெளிவுபடுத்தணும். இந்திரனுக்கு என்னன்றத அப்படியே என்ன பண்ணீங்க? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததுங்க, யவனர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் அல்லாதவர்கள் யார்? யவனர்கள் என்று அழைக்கப்பட்டது இவங்க கிடையவே கிடையாது. ஆப்ஷன் சி தாங்க இதுக்கு ஆன்சர். சரிங்களா? மீது எல்லாமே அழைக்கப்படும். அடுத்ததுங்க, விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவரால் தான் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்திருக்கும், பட் ஆனா தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்கனாமியை கிரிட்டிக் பண்ணவுல இவரும் ஒருத்தர். அவ்வளவுதான். குட். ஆப்ஷன் ஏ, MJ ரானடே தான் சொல்லணுங்க. அடுத்து 14, சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை ஆசிரியர் யார்? நான் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸ்பீடா முடிச்சலாம். இது ரிப்பீட்டடா வரதால கோச்சுக்காதீங்க. ஸோ ரிப்பீட்டட் ஆயிருக்கு, பட் நோ ப்ராப்ளம். நமக்கு கொஸ்டின்ல ரிப்பீட் வந்தாலும் என்ன பண்ணிடலாம், அசால்ட்டா அடிச்சிடணும்னு சொல்லிட்டு தயானந்த சரஸ்வதி போட்டவங்க எல்லாருக்குமே +T ஒண்ணு போட்டுங்க, என்னுடைய தப்புன்றதால. சரிங்களா? மொத்தம் எத்தனை டீன்னு சொல்லிடலாம். அடுத்து, சங்க காலத்தில் மரச்சிற்பங்கள் அமைக்கப்படுவதை கூறும் நூல் எது? ஆப்ஷன் டி, பரிபாடல் சொல்லுவாங்க. அடுத்தது 118வது, மேலை நாடுகளும் கீழே நாடுகளும் வணிக தொடர்பு கொண்டிருந்த பழங்கால துறைமுகமான பட்டினம் எங்கு அமைந்துள்ளது? பட்டினம்
ஆப்ஷன் ஏ எர்ணாகுளம் மாவட்டத்தில் தான் அமைந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததுங்க, எந்தெந்த இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் அகழ்வாய்வுகள் தமிழ்நாட்டிற்கும் சிந்து நாகரிகத்துக்கும் இடையே தொடர்பு இருப்பதை வெளிப்படுத்துகிறது? 119. ஒரு நிமிஷம். ஆப்ஷன் டி ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு என்ற பகுதி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததுங்க, சதி உடன்கட்டை எனும் பழக்கத்தை தடுக்க முற்பட்ட ஆட்சியாளர்கள் யார்? இது வேணவே வேணாம்னு சொல்லிட்டு சொன்னவங்க யார் இருப்பா? இந்தியாவை ஆண்ட ஆப்கானிய சுல்தான்கள், முகலாய மன்னர்கள், போர்ச்சுகீசிய ஆளுநரான அல்புர்கு, மராத்தியர்கள் கிடையாது. அப்போ 1, 2, 3 ஆப்ஷன் பி தான் ரைட். பாருங்க, மராத்தியர்கள்லாம் இந்து சமயத்தை பின்பற்றதால அது வேணாம்னு சொல்லிடுவாங்க. அடுத்தது 121. மறைமலையடிகள் வேதாச்சலம் என்ற தனது பெயரை தமிழ் மொழியில் மறைமலையடிகள் மாற்றிக்கொண்டார். மறைமலையடிகளின் ஞான சாகரம் என பத்திரிகை ஞானோதயம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஐ திங்க் ஏதோ ஒண்ணு தப்புன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? எங்களுக்கும் அதுதான் சார் தோணுது. ஆப்ஷன் ஏ தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஞானோதயம் கிடையாது, அறிவுக்கடல் சம்திங் மாத்திருப்பாரு. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, சென்னை மாகாணத்தில் பிராமணர் அல்லாதோரின் தமிழ் அடையாளம், சமூக அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாப்பிற்காக துவங்கப்பட்ட இயக்கம் எது? பிராமணர் அல்லாதோர்னா சுதந்திர கட்சி வராது. சென்னை வாசிகள் சங்கம் அந்த இவங்களை பத்தி மெர்ச்சன்ஸ் பத்தி இருக்கும். தென்னிந்திய உரிமைகள் சட்டம் கிடையவே கிடையாது. நம்ம திராவிடர் இயக்கம் தான் இதை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 123. சங்க காலத்தில் உள்நாட்டு வணிக மையங்களாக திகழ்ந்தவை தவறானது எது? ஆப்ஷன் டி அழகன் குளம் தான் சொல்றாங்க. அடுத்தது 124. ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர் யார்? சோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தானே உங்களுக்கு. ஆப்ஷன் பாம்பே தீரன் சின்னமலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து 125. பட்டினப்பாலை என நெடிய பாடலில் குறிப்பிடப்படும் துறைமுகம் எது? அவ்வளவுதாங்க, காவேரி பூம்பட்டினம் சொல்லுவாங்க. அடுத்தது 126. இந்தியை கட்டாய பாடமாக்குவது தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை அழித்து வட இந்திய ஏகாபத்தை நிறுவும் முயற்சி என்று கருதியவர் யார்? இதுல 2 பேர் ஃபைட்டே பண்ணிருப்பாங்க. கோ பேக் இந்தின்னு சொல்லிட்டு, இந்தி வேண்டாம் இந்தி வேண்டாம் சொல்லிட்டு. யாருன்னா இதுல முக்கியமானது இந்த வார்த்தையை சொன்னது பெரியார் தாங்க. அடுத்தது, பெரியார் பத்தி படிச்சு வச்சுக்கோங்க. அசோகன் பாறையில் உள்ள கேரள புத்திரர் என்ற சொல் யாரை குறிக்கிறது? தெளிவா ஆன்சர் பண்ணும். சோ இந்த இடத்துல சேரர்களை தான் குறிக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்து 128. பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாத சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு? க்ளூ கொடுக்குறீங்களா? மின்டோ மார்லி சீர்திருத்தம் இப்பதான் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ 1909 ஆண்டு தான் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 129. சட்டமும் விதிகளும் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை என்று கூறியவர் யார்? இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஆப்ஷன் சி காமராஜர் தான் இதை கூறியிருப்பாருங்க. அடுத்தது, பாரதியார் மறைந்த ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1921 ஆண்டு தாங்க. அடுத்தது 131. சத்யபுத்ரா ஒரு வேலிருங்க. சரிங்களா? அந்த குறுநில மன்னர்கள் இருக்காங்க, அதுதான் சொல்லுவாங்க. அடுத்ததுங்க,
பின்வருவனவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. காமராஜர் குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தார். பொறுமையா. பள்ளிகளின் எண்ணிக்கையை பன்மடங்கு உயர்த்தினார். நிறைய தொழில்நுட்ப பேட்டைகளை அமைத்தார். குழந்தைகளுக்காக மத்திய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தார். எதுங்க சரி? நான் சொல்றது எல்லாமே சரின்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எல்லாமே சரிதாங்க. இதுல எதுவும் தப்பு இல்லைங்க. அடுத்தது 133வது. டாக்டர் நடேசனார், சர் பிட்டி தியாகராயர், டி.எம். நாயர் மற்றும் அலுமேலு மங்கை தாயமார் உட்பட 30 முக்கிய பிரமுகர்கள் பிராமணர் அல்லாத தலைவர்களில் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்க ஒன்றிணைந்த நாள் எதுன்னு சொல்லிட்டு கேட்கிறேன். சரி, ஒன்றிணைந்து சொல்லிட்டேன். ஒருங்கிணைந்த நாள். இந்த தண்ணி குடிச்சிருக்கேன். 1916 நவம்பர் 20ங்க. அடுத்தது கடியலூர் உத்திர கண்ணனார் எதை இயற்றினாருங்க? அவ்வளவுதான். ஆப்ஷன் பி பட்டினப்பாளையை தான் இயற்றிருக்காரு. அடுத்தது 35வது. ராஜாராம் மோகன் ராய் கீழ்கண்ட எவற்றுக்கு எதிராக சட்டங்கள் இயற்றும்படி ஆங்கில அரசுக்கு விண்ணப்பித்தார்? தயவு செஞ்சு அனைத்தும் போட்டுறாதீங்க. இதை பத்தி அவர் பேசிக்கவே மாட்டாரு. இது 1 2 3 உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பல திருமணம். அப்போ 3த்துக்கு தான் சொல்லியிருப்பாருன்னு சொல்றாங்க. அப்ப பி போட்டவங்க எல்லாருக்குமே குட். அடுத்தது 136. வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது எந்தனுடைய முழக்கம்? ஓ சரி, ரிப்பீட்டட். ஓகே, பிரச்சனை இல்லை, போட்டுருங்க. அவ்வளவுதாங்க. ஆரிய சமாஜத்துடைய முழக்கம் தான் சொல்லுவாங்க. அடுத்தது வெண்ணிப்போர் யார் யாருக்கு இடையே நடைபெற்றதுங்க? டைம் தரேன். அவ்வளவுதாங்க. சேரர்களும் பாண்டியர்களும் ஒரு புறம் இருப்பாங்க, சோழர்கள் ஒரு புறம் இருப்பாங்க. வெண்ணிப்போர் கரிகாலனுக்கும் 11 குறுநில மன்னர்களும் போய் இவங்க கூட போய் ஜாயின் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா யார் ஜெயிப்பாங்க? கரிகால சோழன் தான் ஜெயிப்பாருன்றது சொல்றாங்க. அடுத்து 138வது போயிடலாமா? ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் எது? ரொம்ப முக்கியமான திட்டங்க. அவர் பதவி விலகத்துக்கு இதுதான் காரணமா இருந்துச்சு. அதானே சார்? அதேதான் சார். இதுதான் சார், இதேதான் சார். குலக்கல்வி திட்டம் தான். குலக்கல்வி திட்டத்தை வைத்தவர் யாரு? காமராஜர்ன்றதை நான் வச்சுங்க. அடுத்து 139வது. கீழ்கண்டவற்றில் தென்னிந்திய நல உரிமை சங்கம் வெளியிட்ட செய்தித்தாள்கள் எதுங்க? திராவிடன் அவங்க தான், ஜஸ்டிஸ் அவங்க தான், ஆந்திர பிரகாசிகா அவங்க தான், தமிழ் தேசிகம் கிடையவே கிடையாது. ஆப்ஷன் ஏ. இப்படிதான் போடணும் நீங்க. இப்போ கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணிடணும்? ஆன்சர்ஸ் அப்படியே டக்குன்னு போட்டு வந்துடணும். அவ்வளவுதாங்க. அடுத்து 140. காடுகளை வாழ தகுந்த பகுதிகளாக மாற்றி காவேரி கரைக்கு பாசன வசதி செய்து நீர் தேக்கத்தை கட்டி விவசாயத்துக்கு வளர்த்தவர் யார்? சிம்பிளா சொன்னா, இவ்வளவு பெருசா சொல்றத விட கல்லணையை கட்டியவர் யார்? ஐயா, அது முதல்ல சொல்லிருக்கூடாதா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? மைண்ட் வாய்ஸ் கேக்குதுங்க. ஆப்ஷன் ஏ கரிகாலன் தான் இதை பண்ணிருப்பாருன்றது தெரிஞ்சுக்க. அடுத்தது பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் எது? ஆப்ஷன் சி 11ஆம் திருமுறை தான் சொல்லுவாங்க. அடுத்தது 142வது. காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்த சூழலில் நீதி கட்சி எந்த ஆண்டு தேர்தல் நடைபெறும் வரை ஆட்சியில் தொடர்ந்தது? 1920 என்ன பண்ணுவாங்க? காங்கிரஸ் கட்சி தேர்தலை நான் புறக்கணிச்சிருன்னு சொல்றாங்க. ஆனா 1937 தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், எப்படி சொல்றது, மெகாவின்னு சொல்லுவாங்க. அப்போ 1937 வரைக்கும் என்ன இருந்திருப்பாங்க? நீதி கட்சி அழகா ஆட்சியை பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்றது சொல்றாங்க. அடுத்தது எந்த மன்னர் ராஜசூயம் எனும் வேத யாகத்தை நடத்தியதாக கூறப்படுகிறது? ஆப்ஷன் பி பெருநர் கிள்ளி அப்படின்றவர் தான் இதை பண்ணிருப்பாங்கன்றது சொல்றாங்க. அடுத்தது 144வது. சேரர்கள் பின்வரும் நாணயங்களை வெளியிட்டனர். எந்த மாதிரி நாணயங்கள்? செப்பு நாணயங்கள், ஈய நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. 145வது. பரிதிமா கலைஞரை பற்றி தவறானதை தேர்வு செய். பொறுமையா படிக்க, நான் டைம் தரேன்.
ஆப்ஷன் டி 4 வரிசையில அவரு தமிழுக்கு அறிமுகம் செய்யலைங்க. அடுத்தது இரட்டைமலை சீனிவாசன் குறித்து தவறானதை தேர்வு செய். இது நமக்கு சொல்லலாம் பாருங்க. ஆதி திராவிட மகாஜன அமைப்பை உருவாக்கினார். சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினர் ஆனார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1932 பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் ஒருவர். ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பை சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பாரின் கூட்டமைப்பு ஆகியவை தலைவராக பணியாற்றினார். அப்ப இந்த இடத்துல சென்னை மாகாணத்துக்கு தலைவரெல்லாம் பொறுப்பேற்கல. ஆப்ஷன் பி தான் தவறு. மீது எல்லாமே சரிங்க. அடுத்ததுங்க 147 கைமை பெண்களை உயிரோடு ஏற்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் என தலைப்பிடப்பட்ட கட்டுரை எழுதியவர் யார்? சதியன முடங்கடை தாங்க இவ்வளவு பெருசா பேசியிருக்காங்க. ஆப்ஷன் பாம்பே ராஜாராம் மோகன் ராய் தாங்க. அடுத்து 148வது பண்டித ராமாபாய் யாருடைய உதவியுடன் ஆரிய மகிழா சமாஜ் எனும் அமைப்பை நிறுவினார்? இந்த ராண்டே மற்றும் பண்டார்கர் அவங்க 2 பேரோட உதவியோட தான் என்ன பண்ணிருப்பாங்க இந்த அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. அப்ப 3 and 4ங்க. 149வது 10 பாட்டு நூல்கள் அல்லாதவை எது? பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு, பரிபாடல், மதுரை காஞ்சி. இதுல 10 பாட்டுல அல்லாதது எதுன்னு கேட்டிருக்கேன். ஆப்ஷன் சி பரிபாடல் வந்து பாத்தீங்கன்னா 10 பாட்டு நூல்கள்ல இல்லைன்றத சொல்றாங்க. அடுத்தது 150வது ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகள் பொது பள்ளிகளில் சேர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என நீதி கட்சி அரசு ஆணை பிறப்பித்தது. ஓகேங்களா? செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. இச்சமூக குழுக்களை சேர்ந்த மாணவர்களுக்கு 1920 தங்கும் விடுதி உருவாக்கப்பட்டது. ஏர் வந்துச்சுன்னா கூற்றுகள்ல கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணுங்க. சோ இது கிடையவே கிடையாது. அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறுங்க. அடுத்தது 51 வாழ்வியல் அறநெறிகளை எடுத்து இயம்புகின்ற நூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ 11 கீழ்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது 152வது சி.என். அண்ணாதுரையின் எந்த புத்தகம் 1950ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டது? சோ அண்ணாவுடைய புக்கிய தடை பண்ணிட்டாங்களா? யாருங்க அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா அறியாமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை என்ன பண்ணிருக்காங்க தடை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததுங்க தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை நீதி கட்சி அங்கீகரித்த ஆண்டு. அப்பதான் இந்தியாவில பெண்களுக்கு ஓட்டுரிமையும் கொடுத்திருப்பாங்க. அப்ப ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 1921ங்க. அடுத்தது 54 மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமிய கல்வெட்டுகள் எந்த பாண்டிய மன்னன் பற்றி கூறுகிறது? ஆப்ஷன் பி பாண்டியன் நெடுஞ்செழியன் இவரை பற்றி தான் கூறுகிறது. 154. அடுத்தது 155 போயிடலாமா? பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றிற்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதை சிறந்தது என்று வள்ளுவர் எந்த அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிறார்? ஒரு நல்ல அதிகாரங்க. திருக்குறள் படிச்சு வச்சுங்க, உங்களுக்கு உதவும் சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் டி அரண் வலியுறுத்தல் அப்படின்ற அதிகாரத்துல கூறியிருக்கார். அடுத்தது 156 கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது? தமிழகத்தை ஆட்சி செய்த குறுநில மன்னர்கள் வேளிர்கள் என்று அழைக்கப்பட்டனர். பாரி, பேகன், அதியமான் ஆகியோர் வேளிர்னு சொல்றாங்க. வேளிர் சிலர் மூவேந்தர்களை துணை நின்றும் அவர்களுக்காக போர் புரிந்தார்கள் என்று கூறப்படுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அவங்களுக்கு ஆதரவாகவும் போர் புரிஞ்சிருப்பாங்க, அவங்களை எதிர்த்தும் போர் புரிஞ்சிருப்பாங்க. எல்லாமே சரிதாங்க. ஆன்சர் டி தான். அடுத்தது பல்வேறு ஜாதி சமூகங்களை சார்ந்தவர்களும் அரசு பணிகளில் சேர்வதற்கான சம வாய்ப்புகளை உறுதி செய்யும் பொருட்டு நீதி கட்சியால் கொண்டு வரப்பட்ட வகுப்பு வாரி அரசாணைகள் இயற்றப்பட்ட ஆண்டுகள். இதுதாங்க கொஸ்டின். நீதி கட்சி அரசு பொறுப்பேற்று அடுத்தடுத்த வருஷங்கள்ல இதை பண்ணிருப்பாங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சார். நீதி கட்சி ஃபர்ஸ்ட் 1920 வந்திருப்பாங்க. பட் ஆனா வந்த உடனே பண்ணிப்பாங்க. அடுத்தடுத்த 2 வருஷம் இதுல வரும். 1921, 1922. அப்போ 2 and 3 தான் ஆன்சர் ரைட்டு. அப்போ பி தான் ஆன்சர் ரைட்டுன்றது நான் சரிங்க கொஞ்சம் தூக்கிறேன். ஓகே கட்டுறது இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்ததுங்க நீதி கட்சியால் பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்ட ஆண்டுங்க. அவ்வளவுதாங்க 1924 தான் பண்ணிருப்பாங்க. அடுத்ததுங்க 159 ஆதிச்சநல்லூர்
தாழிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர் யாருங்க? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆப்ஷன் பாம்பே. ஜகோர் அப்படின்றது தான் தெரிஞ்சுக்கணும். அடுத்து 160வது பொறுத்துக்க. புகார் வணிக நகரம், மதுரை கல்வி நகரம், காஞ்சி துறைமுக நகரம். புகார் துறைமுக நகரமா, மதுரை வணிக நகரமா, கல்வி என்னது காஞ்சி கல்வி நகரமா? அப்ப பாருங்க 3, 2, 1 எது இருக்கு பாருங்க. சரிங்க, இப்படி வரக்கூடாது. 3, 1, 2ன்னு வரணும். எஸ். ஓ, அப்போ டியில் தான் இருக்கு. ஆப்ஷன் டி தான் கரெக்டுங்க. சரிங்களா? அடுத்தது பண்டைய நகரங்கள்னு ஒரு லெசன் இருக்கும், கொஞ்சம் படிச்சு வச்சுங்க அது மட்டும். அடுத்து பாருங்க, காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் எதுங்க? புகார். சரிங்களா? மறக்காதீங்க. ஸ்பீடா வாங்க பார்க்கலாம். நீதி கட்சி எந்த ஆண்டு இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தை இயற்றியதுங்க? ஆப்ஷன் டி 1926. சரிங்களா? அடுத்தது, கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். திருக்குறள் வந்துச்சுன்னா ஆப்ஷன் டி விலங்கோட ஒப்பிடுகிறார். அடுத்தது 164. பிரிட்டிஷ் இந்திய அரசு டேஷ் ஆண்டு பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கியது? நம்ம நீதி கட்சி உருவாக்கணும்னே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உருவாக்கிட்டாங்க. ஆயிரத்தி 1929ங்க. அடுத்து 165வது, புத்தேன் உலக வாழ்க்கை அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. இது புத்தேன் உலக வாழ்க்கையை குறிப்பிடுகிறார். இந்த வள்ளுவருங்க, வள்ளுவர் சொல்றது. திருடாதார் அப்படின்னு சொல்லுங்க. ஞாபகம் வச்சுங்க. 166வது, இஸ்லாம் சமூகத்தில் சீர்திருத்த முன்முயற்சிகள் மேற்கொண்ட துருக்கியை சேர்ந்த முஸ்தபா கமால் பாட்ஷா, ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அமானுல்லா ஆகியோரை திராவிட முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டும் என கூறியவர் யார்? எக்ஸாக்ட்லி. ஏன்னா பெரியார் வந்து ஊர் ஊரா பயணம் பண்றப்போ இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. சோ பெரியார் தான் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, இஸ்லாமியின் மேன்மையை மிகுந்த கோட்பாடுகளான டேஷ் டேஷ் அண்ட் ஆகியவற்றை சுய மரியாதை இயக்கம் பாராட்டியது? அவங்க எப்பவுமே ஒரு விஷயத்த மைண்ட்ல ஏத்திருப்பாங்க, சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் ஒன்றாதான் பார்ப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது 168. யார் உறுதியாக வாழ்வார் என்று வள்ளுவர் எனும் தமிழ் இலக்கிய நூல் நடுக்கல் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விவரிக்கிறது? தமிழ் இலக்கியம் இருந்து பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். யார் உறுதியாக வாழ்வார் என்று வள்ளுவர் அப்படின்னா நடுக்கல் நட்டு இருப்பாங்களா அவங்களுக்கு எல்லாம் அப்படின்னா தொல்காப்பியம் தான் இதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது 169வது, பெரியார் குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்க? இவர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை நகரசபை தலைவர் உட்பட பண்ணல, ஈரோட்ல தான் பண்ணிருப்பாரு. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல சி தான் தப்பு. அடுத்ததுங்க 170வது, இரும்பு கடலை என அழைக்கப்படும் பணுவல் எது? வந்துட்டோம், சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆப்ஷன் பி பதிற்று 10 தான் சொல்லுவாங்க. அடுத்தது 171வது, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிதி உதவியில் இயங்கிய சேரன்மாக் தேவி குருகுலம் டேஷ் எனும் காங்கிரஸ் தலைவரால் நடைபெற்றது? இதனால தாங்க பெரியார் என்ன பண்றாரு, கொஞ்சம் வெளியே வர ஆசைப்படுவாரு. வாவே சுப்பிரமணியம், இதுதான் காரணங்க. சரிங்களா? 172வது, பெரியார் எந்த ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார்? இதெல்லாம் தப்பே பண்ண மாட்டீங்களா? 1925ஆம் ஆண்டுங்க. அடுத்தது
சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது? ஆப்ஷன் டி குடியரசு. அடுத்தது 174வது. 1967ஆம் ஆண்டு இந்து திருமணங்கள் திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் சி என் அண்ணாதுரை அவர்கள். அடுத்தது 175வது. பெரியார் புத்தரின் 205வது பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டு பர்மா சென்ற ஆண்டு. அங்கதான் அவருக்கு ஒரு பட்டப்பெயர்லாம் கொடுப்பாங்க. பெரியாரை பத்தி தான் கேள்வி இருக்கும். ஸோ ஞாபகம் வந்துருங்க. 1954 பெரியார் வந்தா ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்வி மிஸ் பண்ற கூடாதுங்க. அடுத்தது பெரியார் ஈவேரா ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டை நடத்தினார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பர்மா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சரி வங்கதேசம் விடுதலை பெற்ற ஆண்டும் அதுவும் ஒண்ணுங்க. 1971ங்க. அடுத்தது நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்து திராவிடர் கழகம் என பெயர் சூட்டப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1944ங்க. அடுத்தது குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது? அவ்வளவுதாங்க. திருக்குறள் தான் குடும்பம் எனும் சொல் பெறப்பட்டிருக்கு. அடுத்தது 179வது. பெரியார் டேஷ் எனும் புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதினார். ஆப்ஷன் பி சித்திரபுத்திரன். ஓகேங்களா. அடுத்தது 180வது. B.R. அம்பேத்கர் எழுதிய ஜாதி ஒழிப்பு எனும் நூலை பெரியார் தமிழில் புதுப்பித்த ஆண்டுங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் போட்ட அடுத்த வருஷங்க. RBI வந்த அடுத்த வருஷம். RBI வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு இவரு? நான் இறங்கி எழுத போறேன்னு சொல்லிட்டு 1936ல எழுதி முடிப்பாருங்க. அடுத்தது திராவிட மாவோ என்று அழைக்கப்பட்டவர் யார்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க, கொஞ்சம் நோட் பண்ணுங்க சார். அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சார். ஆனா எங்களுக்கு இப்போ பிரசன்ட்ல கேட்டாலும் நாங்க எழுதுற கொஸ்டின் சார். பேரறிஞர் CN அண்ணாதுரை தான் நான் பிடிச்சுக்கணும். அடுத்தது 182வது. இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் முதலாக பங்கேற்றது? மீன் ரொம்ப வருஷம் கழிச்சு 1920ல இப்ப வேணாம்னு சொன்னவங்க என்ன பண்றாங்க, திருப்பியும் ரொம்ப வருஷம் கழிச்சு பங்கேற்ற ஆண்டு பாத்தீங்கன்னா 1937 செமையா வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது பெரியார் தன்னுடைய 94வது வயதில் 1978ஆம் ஆண்டு இயற்கை எழுதினார். பெரியாரின் உடல் சென்னையில் உள்ள பெரியார் திட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. ஆப்ஷன் சி கூற்று 1 மற்றும் 2 சரியானதுங்க. அடுத்தது 184வது. பின்வரும் துறைமுகங்களின் சங்ககால துறைமுகம் அல்லாத நகரம் எதுங்க? ஒண்ணு துறைமுக நகரம் கிடையாதுங்க. அப்படிதான் நான் பூசி போறீங்க. ஒரே ஒரு கிடையாதுங்க. சரிங்களா. அடுத்ததுங்க பக்தி இயக்க மக்கள் இயக்கமாக இவரால் ஆக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசரால் தான் மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது 186வது. மண்ணுயிர்க்கும் எல்லாம் இனிது எது? பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வரது ஆப்ஷன் சி தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. அடுத்தது 187வது. ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோட ஒப்பிடுகிறார்? பெருந்தகையார் அவரோட ஒப்பிடுகிறார். இரட்டைமலை சீனிவாசன் எந்த ஆண்டு காஞ்சிபுரத்தில் பிறந்தார்? இன்ஃபர்மேஷன் பாருங்க. இரட்டைமலை சீனிவாசன் எந்த ஊர்ல பிறந்திருக்காருன்னா காஞ்சிபுரத்துல தான் பிறந்திருக்காருன்றது இப்ப தெரிஞ்சிச்சா? 1859ங்க. சரிங்களா. அடுத்தது கேப்டன் லட்சுமி செக்கல் எங்கு பிறந்தார்? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ சென்னையில தான் பிறந்திருக்காருங்க. அடுத்து 190வது கொஸ்டின் ஸ்பீடா வாங்க.
தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? ஆப்ஷன் டி, வெட்டுவரோட ஒப்பிடுகிறாருங்க. 191வது கூற்று 1 கூற்று 2ங்க. திருமணம் செய்து கொடுப்பது எனும் வார்த்தைகளை மறுத்து பெரியார் அவை பெண்களுக்கு பொருளாக நடத்துகின்றனர் என்றார். அவைகளுக்கு அவை பெண்களுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த அவைகளுக்கு மாறாக நாலடியார் இருந்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டினார். இது எதுங்க சரி? ஆக்சுவலா இந்த இடத்துல இது மட்டும் கவனிக்கல, நாலடியார்ல இருந்து எடுத்துக்க மாட்டாங்கல்ல, வேற எதுவும் ஒண்ணுதான் எடுத்திருப்பாங்க. ஆப்ஷன் 1 சரி, 2 தவறுங்க. அடுத்தது 192வது யாழை விட இனிமையானது என்று வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார்? இந்த குழந்தைங்க பேசுறதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? இந்த குழந்தைங்க பேசுறப்போ அவங்களுக்கும் புரியாது, நமக்கும் புரியாது. ஆனா அது கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். அதான் மழலை சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு வள்ளுவர். அடுத்ததுங்க 193வது நாமம் கெட்ட கெடுநோய் என்று வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ, காமம், வெகுளி, மயக்கம். இதுதான் வள்ளுவர் குறிப்பிடுகிறாருங்க. அடுத்து 194வது 8 தொகையும் 10 பாட்டும் ஏறத்தாழ எந்த இலக்கிய கருவூலமாக இருந்தது? எத்தனை இலக்கிய கருவூலமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஸோ ஒரு மனுஷனுக்கு கிராமத்துல எவ்வளவு கல்லூரி இருக்கணும், இந்த நகரத்துல எவ்வளவு கல்லூரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது கூட அப்படியே இன்டர்லிங்க் பண்ணி பாருங்களேன். 8 தொகையும் 10 பாட்டும் 2400 இலக்கிய கருவூலமாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து 195வது ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களுக்காக வட்டமேஜை மாநாட்டில் குரல் கொடுத்தவர் யார்? ஆஹா, 2 பேருமே இருக்காங்களே. ஆனா இந்த இடத்துல வட்டமேசை மாநாட்டுல குரல் கொடுத்தவர்னு கேட்டாலே நீங்க யாரை போனா இரட்டைமலை சீனிவாசன். பாருங்க, இரட்டைமலை சீனிவாசன் இன்னைக்கு ஃபுல்லாவே முடிச்சிருப்பீங்க. MC ராஜாவும் என்ன பண்ணிருப்பீங்க, முடிச்சிருப்பீங்க. அயோத்திதாசரும் முடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா 360 டிகிரி இதுதான் சொல்லுது. அடுத்ததுங்க 96வது அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல் என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் பி, ஔவையார் தான் இதை சொல்லியிருப்பாருங்க. அடுத்தது 197வது வள்ளுவரின் கருத்துப்படி உலகத்தார் மனங்களில் வாழ்பவர் யார்? அந்த இனம் இப்போதைக்கு நம்ம கிட்ட தான் இருக்கும். நம்ம மட்டும் தாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம். யாருன்னா உண்மையே பேசுபோம். நம்ம எல்லாம் உண்மைதாங்க, நம்ம உண்மையதான் பேசுறோம். ஆனா பக்கத்துல இருக்கவங்க நம்ப மாட்டாங்க உண்மைன்ட்டு. பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 197வது வந்துடலாம். ரகசிய வழி என்ற ஆங்கில கதையை தழுவி இயற்றப்பட்ட தமிழ் நாடகம் எது? ஆப்ஷன் டி, மனோன்மணியம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பண்ணிருக்காங்க. அடுத்ததுல சங்ககால புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் யார்? இவங்க எல்லாம் கோவில் கட்டியிருப்பாங்க, புரியுதுங்களா? பட் இவங்க மட்டும் தான், பாண்டியர்கள் மட்டும் தான் என்ன பண்ணிருப்பாங்க, இலக்கியங்களையும் புலவர்களையும் ஆதரிச்சிருப்பாங்க. தி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 200வது கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1933ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் நாள் எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? சார், நாங்க எது வேணுமா தப்பு பண்ண மாட்டோம். மொதல் கேள்வியும் லாஸ்ட் கேள்வியும் அடிச்சு துவம்சம் பண்ணுவோம் சார். அதான சொல்ல வரீங்க? வாழ்த்துக்கள் மக்களே. இன்னைக்கு ஆன்சர் பண்ண எல்லாருக்குமே குட் கொடுத்துறேன். அட் த சேம் டைம் கோவில் நுழைவு நாள் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இன்னைக்கு 200க்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன்றத இப்போ போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருப்பீங்கன்றது. அட் த சேம் டைம்ல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. டு பி ரிலாக்ஸ், ஹாப்பியா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, ஜாலியா போய் எக்ஸாம் எடுத்துக்க, சரிங்களா? அந்த ஓடி ஆடி பாப்பான்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி வாக் பண்ணுங்க. இப்போ நான் ஸ்ட்ரெஸ் தூக்கம் வரலாம், தயவு செஞ்சு எழுந்து கொஞ்சம் தூரம் நடக்க என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கால் வலி வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். வேற பிரச்சனை கிடையாது. எக்ஸாம் முடிச்சிட்டு பிறகு நம்ம சந்திப்போம். நன்றி.